அறிவாற்றலால் இவர் பெற்ற பட்டம் MA, MPhil, PhD. ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர். He is a certified quality auditor and trainer from the Indian Institute of Quality. JCI இந்தியாவின் நேஷனல் ட்ரெய்னர் இவர். வாழ்ந்தபின் வரலாறாக வேண்டாம், வாழும் போதே வரலாறாக வேண்டும். பலர் வரலாற்று புத்தகங்களை படிக்கிறார்கள், சிலர் மட்டுமே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அப்படி இவர் எண்ணற்ற பயிற்சி நிறுவனங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் வரலாற்றை உருவாக்க வைத்திருக்கிறார். ஏர்பஸ் இந்தியா, V-Guard Industries, ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், முத்தூட் பினான்ஸ், பொன்னி சுகர்ஸ், FACET, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, கார்பரேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி, ஜாண்டிக் TQM, ஆவ்லான் ஏவியேஷன் அகாடமி, இதயம் நல்லெண்ணெய், மெக்லிகோ டெக்னாலஜிஸ், ஜேசிஸ், ரோட்டரிஸ் மற்றும் லயன்ஸ் கிளப். அது மட்டுமில்லாமல் நமது சென்றிய குழுமத்திற்கும் இவர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். மண்ணுக்குள் இருக்கும் நீர் கண்ணுக்கு தெரிவதில்லை, மாந்தருக்குள் இருக்கும் ஆற்றல் அவர்தம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. இவர் தன்னுடைய ஆற்றல் என்ன என்று திறம்பட உணர்ந்ததால் தான் இன்று 13 புத்தகங்களில் எழுதிய புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். சாதிப்பதற்கும் வயதிற்கும் சம்மதம் கிடையாது. அலெக்சாண்டர் வெல்வதற்கு இனி தேசம் இல்லை என்று திகைத்த பொழுது அவனுடைய வயது 32. பகத்சிங் இந்த தேசத்திற்காக இரத்த தானம் செய்த பொழுது அவனுடைய வயது 23. இந்த இளம் வயதில் இவர் செய்த சாதனைகள் ஏராளம். 2012 ஜப்பானில் நடைபெற்ற உலக தலைவர்களுக்கான பயிற்சி பற்றரை ஜேசி இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர். அது மட்டுமல்லாமல் 2015 அமெரிக்காவில் நடைபெற்ற யுனைடெட் நேஷன் ஃபார் குளோபல் பார்ட்னர்ஷிப் சமிட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர். 44,000 உறுப்பினர்களை கொண்ட ஜேசிஐ இந்தியாவின் தேசிய தலைவராக 2015 தன்னுடைய உழைப்பினால் உயர்ந்தவர். என்னால் மட்டும் முடியும் என்பது தலைக்கணம், என்னாலும் முடியும் என்பது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இவர் 42 நபர்களிடம் விதைத்து அவர்கள் தன்னுடைய சுய முயற்சியால் புத்தகங்களை எழுதிய புத்தகங்களுக்கு சொந்தக்காரரான பிகேம் ஆத்தர் டுடே என்ற பயிற்சி பட்டறையின் மூலம் அவர்கள் எல்லாம் உருவாக்கியவர். இன்று நம்மளிடையே பிசினஸ் லீடர்ஷிப் என்ற தலைப்பில் பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நமது சென்றிய குழுமத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. Can I start, Kadir? Sir, start பண்ணிடலாம் sir. Okay, thank you very much. Welcome, sir. Thank you, sir. Thank you very much. Good evening, everybody. எல்லாருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் போட்டது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது வாழ்க்கை பூரா அது நிலைச்சு நிற்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அது நடந்திருக்கு. ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிசினஸ் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு செஷனுக்கு இன்னைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கூட இந்த வீடியோவை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆடிட்டர் சாரை பார்க்குறேன், வேறு கதிர் சாரை பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு சிலரை பார்க்குறேன். மீதி எல்லாருமே கொஞ்சம் வீடியோ டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேட் பண்ணுங்க, என் கூட ஒரு சேட் பண்ணுங்க. இந்த செஷன் கரெக்டாக 7 மணிக்கு எனக்கு ஹேண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 7:55 வரைக்கும் நம்ம வந்து இந்த செஷன் பண்ணுறோம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 1 மணி நேரம் வந்து நான் உங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ யூ ப்ளீஸ் சேட் வித் மீங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்கோட மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி பிசினஸ் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இதுல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 hour, இந்த அடுத்த 1 மணி நேரத்துல என்ன விஷயத்தை கத்துக்க போறோம்னா, ஒரு 2 விஷயத்தை பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் டோன்ட் ஃபெயில் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் ஃபெயில். தொழில் தோற்பதில்லை, தொழில் செய்பவன் தான் தோத்து விட்டான். யூ ஆல் அக்ரி வித் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸா?
I all agree. If you agree with me, you can use a chat box and say yes sir அப்படி நீங்க எனக்கு ஒரு chat box யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு எஸ் போடலாம். நான் உங்க எஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லெட் மீ செக் இட் அவுட். உங்களோட எஸ் வருதாங்கிறதுக்காக தேங்க்யூ வெரி மச் சங்கரன் சார், தேங்க்யூ வெரி மச்ங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பிசினஸ் தோக்கிறது இல்லைங்க. பிசினஸ் டோன்ட் ஃபெயில் பட் பிசினஸ் மேன் ஃபெயில். தொழில் தோற்பதில்லை, தொழில் செய்பவன் தான் தோக்குறான் அப்படிங்கிற. துப்பாக்கினா சுடதான் சார் செய்யும். துப்பாக்கினா சுடதான் செய்யும். அதுல புல்லட்டை போட்டோம், எடுத்தோம், ஏம் பண்ணோம், சுட்டோம் அப்படின்னா துப்பாக்கினா சுடும். ஆனா அது குறி பார்த்து கரெக்டா டார்கெட்ல சுட்டமாங்கிறது துப்பாக்கியோட மிஸ்டேக் இல்ல, சுட்டவனோட மிஸ்டேக். சோ அதே மாதிரிதான் தொழில் தோற்பதில்லை நண்பர்களே, தொழில் செய்பவன் தூக்குறான். சோ அப்ப அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லீடர்ஷிப் அங்க ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறது தான் அங்க இருக்க காரணம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மணிவண்ணன், தேங்க்யூ வெரி மச் பரதன் சார் அண்ட் அரவிந்தன் சார் அண்ட் ஆல் திஸ் பீப்புள், மணி அண்ட் வேல்முருகன் எல்லாரும் உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராமலிங்கம் சார், தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, பிசினஸ் கோல் அண்ட் growth. அதாவது ஒரு தொழிலை வந்து வளர்த்துவதற்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதோட இலக்கு என்னங்கிறதையும் முடிவு பண்றதுக்காகவும் இப்ப நம்ம பார்க்க போறோம். Are you all clear about it, my dear friends? இந்த ரெண்டு விஷயத்துல தான் நம்ம இப்ப டிராவல் பண்றோம், my dear friends. Let's get into the business now. Let's begin. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை வந்து உங்களோட பிசினஸோட நீங்க ஒத்துக்கிட்டு நான் இங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நான் யாருக்கோ பேசுறதாக நீங்க நினைச்சிடக்கூடாது. சிவகுமார் சார் அண்ட் முகமது யாசின், நீங்க வந்து யாருக்கோ பேசுறதாக நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் உங்களை பற்றி தான் பேசுறேன். இங்க ஒரு பிசினஸ் மேன் நான் சொன்னோம்னா நீங்க உடனே இவர் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானியை பத்தி பேசுறாராட்டிருக்கப்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் உங்களை பற்றி தான் பேசுறேன் சுப்பிரமணியன், உங்களை பற்றி தான் பேசுறேன் பாஸ்கரன், உங்களை பற்றி தான் பேசுறேன் அசோகன், உங்களை பற்றி தான் பேசுறேன் சேது, உங்களை பற்றி தான் பேசுறேன் சுரேஷ், உங்களை பற்றி தான் பேசுறேன் சிவகுமார்ங்கிறத நீங்க நினைச்சுக்கணும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் நம்பர் 1 பாயிண்ட். நான் இப்போ ஒரு பிசினஸ் சொல்ல போது உங்க பிசினஸ் பத்தி தான் பேசுறேன். நான் இங்க 1-to-1 பேசிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். Are you all ready for that? Yes, thank you very much my dear friends. இப்போ என்ன கேக்குறீங்க, நீங்க இப்போ தொழில்ல எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம செக் பண்ண போறோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு 3 லெவல் இருக்குங்கல்ல, பேஸ், செகண்ட், தேர்ட் அப்படின்னு ஒரு 3 லெவல் இருக்கு. 1 2 3ங்கிற 3 லெவல் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிசினஸ் நான் சொல்றேன், அதுல நீங்க இருக்கீங்களாங்கிற செக் பண்ணுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வைவல் இன் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். சார் நீங்க எல்லாருமே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷம் பண்ணிருக்கலாம், இல்ல 1 மாசம் பண்ணிருக்கலாம், இல்ல 15 வருஷம் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு 50 வருஷம் கூட பண்ணிருக்கலாம் நீங்க ஒரு. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சர்வைவல் இன் பிசினஸ்னா என்ன சார்? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ஒரு பிசினஸ் மேனா நான் வந்து நீங்க இந்த சர்வைவல் இன் பிசினஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? சர்வைவல் இன் பிசினஸ், உங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்றேன். மைக்கேல் ராயப்பன் சார், ப்ளீஸ் டெல் மீ சர்வைவல் இன் பிசினஸ்னா என்ன நினைக்கிறீங்க? சங்கரன், ப்ளீஸ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட், வாட் இஸ் த மீனிங்? எஸ், பிரதீப் என்ன சொல்றாருன்னா, சார் கன்சிஸ்டன்சி இஸ் கால்ட் சர்வைவல் இன் பிசினஸ் போடுறாரு. தேங்க்யூ வெரி மச்ங்க. சிவா போட்டிருக்காருங்க, ஜஸ்ட் மீட் த பேஸ் காஸ்ட்டுங்க. அதாவது காஸ்ட் டு காஸ்ட் ஒரு தொழில் பண்ணும்போது வரவுக்கு செலவுக்கும் இருக்கிறதுக்கு பேரு சர்வைவல் இன் பிசினஸ் போட்டிருக்காரு. தேங்க்யூ வெரி மச்ங்க. சஸ்டைனிங்க, எப்படியோ பிடிச்சி நிக்கிறோம். சிவசுப்பிரமணியன் என்ன பண்றாங்கன்னா, பிடிச்சி நிக்கிறதா சார் சர்வைவல் இன் பிசினஸ். ஏதோ பிடிச்சி நிக்கிறோம், இங்க விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சி நிக்கிறதுக்கு பேர் தான் சர்வைவல் இன் பிசினஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் பாஸ்கரன், நார்மலா பண்றதுக்கு பேர் தான் சர்வைவல் இன் பிசினஸ் போடுறது. நந்தகுமார் என்ன சொல்றாங்க, வாட் யூ நீட், என்ன தேவைகளை பூர்த்தி செல்வது தான் சர்வைவல் இன் பிசினஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இங்க ஒரு எடுத்துக்காட்டு நான் இங்க சொல்றேன், நீங்க எங்க கூட ஜஸ்ட் லிசன் பண்ணி டிராவல். ஒரு பிசினஸ் மேன், ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்றேன். தேர் இஸ் a businessman. அவரோட பிசினஸ் டர்ன்ஓவர் என்ன கேட்டீங்கன்னா 100 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு அவர் பண்ணக்கூடிய பிசினஸ் டர்ன்ஓவர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 100 கோடி ரூபாய் பிசினஸ் டர்ன்ஓவர் பண்றாரு. அவர் வந்து பிரைவேட் ஜெட்ல தான் போறாரு. அவருக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குறாரு. அவர் போட்டிருக்க சட்டை வந்து 10,000, ட்ரௌசர் வந்து 20,000, போட்டிருக்க ஷூ 30,000, கட்டுற டை வந்து 10,000. இப்படின்னு காலையில சிங்கப்பூர்ல இருப்பாரு, மத்தியானம் வந்து கோயம்புத்தூர்ல இருப்பாரு, அடுத்த நாள் காலையில வந்து மதுரையில இருப்பாரு. அந்த மாதிரி இஸ் a very fast traveling businessman. ஒரு 100 கோடி ரூபாய் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ்மேன் திடீர்னு ஒரு மாசத்துல ஒருக்காவோ இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்காவோ பக்கத்துல யாரோ ஒரு நண்பர்கள்ட்ட போய், மணிவண்ணன்கிட்டயோ இல்ல நம்ம இவர்கிட்டயோ போய், நடராஜன்கிட்டயோ, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு 2 நாளைக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு தேவைங்கன்னு போய் கேட்டாங்கன்னா, I'll tell you my dear friends, அந்த 2 நாள் ரொட்டேஷனுக்காக வாங்கி திருப்பி கொடுத்தாங்கன்னா, that is called survival in business, my dear friends. அதுக்கு பேர் தான் சர்வைவல் இன் பிசினஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இந்த இதை வந்து ஸ்கிரீன்ல நீங்க எழுத வேண்டாம் நண்பர்களே. இங்க வந்து ஒரு 100க்கு 150 பேர் வந்து
இதை அட்டன் பண்ணிட்டு இருக்கங்காட்டி நீங்க எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தெரியாம பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, இனிமேல் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் சர்வைவல் இன் பிசினஸ். அதாவது 100 கோடி ரூபாய் தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பத்தலைங்கிறதுக்காக ஒரு நாளைக்கோ ஒரு 2 நாளைக்கோ ரொட்டேஷனுக்கு பக்கத்துல வாங்கினோம்னா, I'll tell you my dear friends, that's called survival business. ஆனா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வச்சிருப்பாரு, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வச்சிருப்பாரு, 10 ஆட்கள் அவர்கிட்ட வேலை செய்வாங்க, தாஜ் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, ராடிசன் ப்ளூல தான் சாப்பிடுவாரு, சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணுவாரு, துபாய்க்கு டிராவல் பண்ணுவாரு, கோயம்புத்தூருக்கு வருவாரு, 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இந்த ஜென்டில்மேன், இந்த ஒரு பிசினஸ் மேன், ஆனா ஒரு 5 லட்ச ரூபாய் பத்தல, 10 லட்ச ரூபாய் பத்தலன்னு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ ஒரு ரொட்டேஷனுக்காக பக்கத்துல வாங்கினால், I'll tell you my dear friends, that's called survival in business. You all agree with me? You all agree with me? If you all agree with me, I can give me your answers, yes or no. இப்போ புரியுதுங்களா? You agree with me? இது survival in business னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes sir. இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சோ அவங்கள நம்பர் 5 போடுங்க பார்க்கலாம். 5ஆம் நம்பர் போடுங்க. நம்பர் 5 நீங்க போட்டீங்கன்னா, சார் எனக்கு survival in business னா என்னன்னு புரிஞ்சுச்சு. செந்தில் போட்டாரு, திண்டுக்கல்ல இருந்து செந்தில் போட்டார், எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு போட்டார். நந்தகுமார் போட்டார், பிரபு போட்டார், பிரதீப் போட்டார், முரளி போட்டார், சிவகுமார், தங்கராஜ் போட்டார், அரவிந்தன் போட்டார். ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்வர் ஜி போட்டாருங்க, அசோகன் சார் போட்டாரு, தேங்க்யூ வெரி மச். சுதாகர் மட்டும், சுதாகர் மீனா, நோ சார் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கேக்குறாரு. திருப்பி நான் சொல்றேன் சுதாகர், நீங்க சுதாகருக்காக திருப்பி ஒரு முறை சொல்றேன். சர்வைவல் இன் பிசினஸ், 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவரு, 5 கார் வீட்டுல இருக்கு, 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வச்சிருக்காரு, 10 ஆள் வேலைக்கு இருக்கிறாங்க, 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றவரு. ஆனா மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ ஒரு 10 லட்ச ரூபாய் பத்தல தொழிலுக்காக, ஒரு சின்ன ரொட்டேஷனுக்காக ஒரு நாளோ 2 நாளோ பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்ட்ட வந்து ஒரு கடன் வாங்கி திருப்பி 2 நாள்ல திருப்பி கொடுக்கிறாருன்னா, I'll tell you my dear friends, அவர் 100 கோடி ரூபாய் வந்து ஒரு பிசினஸ் இல்ல, அவரோட கார் அவருக்கு முக்கியம் இல்ல, அவர்னால ரொட்டேஷன் பண்றதுக்கு தொழில வந்து சரியான கேஷ் ஃப்ளோ இல்லைங்கும் போது we call it as a survival in business. Are you clear sir? Are you clear sir? Are you clear? உங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன். Thank you very much சுதாகரன் போட்டுட்டாருங்க. இப்போ ஓகே போட்டாரு. Thank you very much my dear friends. இப்போ என்னோட கேள்வி, நீங்க கார் வச்சிருக்கீங்களா? நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா 1 போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா நம்பர் 1 போடுங்க. கார் என்ன காருன்னு நான் கேட்கல சார். அட்மின் கொஞ்சம் வந்து இந்த ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. ஆடிட்டர் சார் ஆடியோ மட்டும் வரீங்க, எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு. ஆடிட்டர் சார் நேரடியா சொல்லுங்க. சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா நம்பர் 2 போடுங்க சார். சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா நம்பர் 2 போடுங்க பார்க்கலாம். சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா நம்பர் 2. அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லாம் நான் கேட்கல, நம்பர் 2 போட்டீங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச்ங்க. பிஸியா பிசினஸ்ல இருக்கீங்கன்னா நம்பர் 3 போடுங்க. பிஸியா பிசினஸ்ல இருக்கீங்க சார், நான் பிஸியா இருக்கேன் சார் அப்படின்னா நம்பர் 3 போடுங்க. நம்பர் 3 போடுங்க. ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கடந்த 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 1 வருஷம் டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா? அதாவது இன்னைக்கு இருக்கிற அக்டோபர்ல இருந்து போன 2019 அக்டோபருக்குள்ள நடுவுல எண்ணிக்காத ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு 1 லட்சமோ 50,000மோ 10,000மோ இல்ல 10 லட்சமோ ஒரு ரொட்டேஷனுக்காக பணம் வாங்கியிருந்தா நம்பர் 4 போடுங்க சார். வாங்கி கொடுத்துட்டோம், கடனுக்கு வாங்கலீங்க, ரொட்டேஷனுக்காக பணம் வாங்கியிருந்தீங்கன்னா நம்பர் 4 போடுங்க சார். யாரு பேரையும் நான் படிக்கல. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா யோர் பிசினஸ் இன் சர்வைவல். இப்படி வாங்கியிருந்தீங்கன்னா யோர் பிசினஸ் இன் சர்வைவல் மோட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா நல்ல 3 நேரம் வந்து ஹெல்த்தியா இருக்கிறோம், குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றோம், கார் வச்சிருக்கிறோம், வீடு வச்சிருக்கிறோம், நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கோம், பிஸியா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் I'll tell you my dear friends, EMI ஆன் டைம்ல கட்டிடுறோம், பேங்க் லோன் ஆன் டைம் கட்டிடுறோம், ஹவுசிங் லோன் கட்டிடுறோம், டூர் போறோம் வர்றோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், இப்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தோம், இப்ப ஆயுத பூஜை நல்லா கொண்டாடுறோம், நல்லா எல்லாமே பண்றோம். ஆனா ஒரு ரொட்டேஷனுக்காக ஒரு வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ ஒரு பேமெண்ட்டை வாங்கி திருப்பி நீங்க கொடுத்திருந்தால், இந்த நம்பர் 4 போட்டிருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க பேரை நான் படிக்க விரும்பல. I'll call you my dear friends, you are in a survival mode. இப்ப புரியுதா சார்? சர்வைவல்னா என்னன்னு புரியுதா சார்? Are you clear? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க போட வேண்டிய ஒரே ஒருனா எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்ட போதும். எஸ்ங்கிற ஒரு இல்ல வெறும் லெட்டர் எஸ் போட்ட போதும், வெறும் லெட்டர் எஸ் போட்ட போதும். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் சர்வைவல் இன் பிசினஸ் நண்பர்களே. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேல அடுத்தது ஒரு லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். இந்த ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே பிசினஸ்மேன் ஒரு 100 கோடி ரூபாய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ்மேன், கார் வச்சிருக்கிற ஒரு பிசினஸ்மேன், வீடு வச்சிருக்கிற ஒரு பிசினஸ்மேன், பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேன், ஆனால் ரொட்டேஷனுக்காக பணம் வாங்காமல். அப்ப ஸ்டெபிலிட்டினா என்ன சார்? பணம் வாங்காமல். வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ்?
உங்க ஒப்பீனியன் நீங்க எனக்கு கொடுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ்? உங்க ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறேன். உங்க ஆன்சர் கொடுங்களேன். சார் இப்ப சர்வைவலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சார், ஸ்ரீராம் முத போட்ட ட்ரிச்சி ஸ்ரீராம் என்ன சொல்றேன், ஹேவிங் ப்ராப்பர் பிளானிங் இஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ் போட்டிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்ரீராம். வேற யாராவது ஏதோ ஒரு ஆன்சர் கொடுங்களேன் பார்க்கலாம். ஸ்ரீராம் போட்டார். தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீராம், உங்களோட ஆன்சருக்கு. பாஸ்கரன் ஃப்ரம் ட்ரிச்சி சொல்லியிருக்காரு செல்ஃப் சஸ்டெயின், அதாவது தேவைகள் தகுந்தது அப்படியே வர்றதுக்கு, ஸ்ட்ரென்த் ஃபுல்ஃபில் ஆகிறது, நம்ம தேவைகளை எல்லாம் ஃபுல்ஃபில். லைன் மணிகண்டன் என்ன போடுறாருன்னா, தஞ்சாவூர்ல இருந்து எல்லா தேவைகளை எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்காக ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ் போடுறாங்க. ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, ஓன் மணி ரொட்டேஷனுக்காக நம்ம மணிவே ரொட்டேஷன் பண்ணி. ஃபென்டாஸ்டிக்கா ராமகிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டெடியா இருக்கு. அன்பழகன் போட்டிருக்காரு பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டெடியா இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்டெபிலிட்டி பிசினஸ் பண்ணுங்க. அரவிந்தன் சொல்றாரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தா. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட திருப்பியும் அந்த கேள்வி கேட்கறேன். சார் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து உங்க எல்லாத்துக்கிட்டையும் கார் இருக்குன்னா நீங்க நம்பர் 5 போடலாம் சார். கார் இருக்குன்னா நம்பர் 5 போடலாம். குயிக்கா நீங்க எல்லாருமே சொந்த கார் வச்சிருக்கீங்கன்னா நம்பர் 5 போடலாம். தேங்க்யூ வெரி மச். சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா 6 போடுங்க ப்ளீஸ். நம்பர் 6 போடுங்க. சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா 6 போடுங்க. ரைட். பிசினஸ் நல்லா ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நம்பர் 7 போடுங்க. நல்ல ஹெல்த்தியா பிசினஸ் போயிட்டு இருக்கு சார், பிஸியா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நினைச்சீங்கன்னா 7 போடுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொட்டேஷன் வாங்கல அப்படிங்கன்னா நீங்க 8 போடலாம். நீங்க ரொட்டேஷன் வாங்கல சார், நான் பணம் வந்து ரொட்டேஷன் வாங்கலைன்னா 8 போடலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 8 போட்டவங்க எல்லாத்துக்கும் ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ் என்னன்னு சொல்றேன்னா, கார் வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன், பிசினஸ் ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்கேன், ரொட்டேஷன் வாங்கல சார், ஸ்டெடி இன்கம் வந்துட்டு இருக்கு. நான் கேட்கறது ஸ்டெபிலிட்டினா என்ன கேட்டீங்கன்னா, ஆர் யூ டேக்கிங் 30% ஆஃப் மணி ஹோம்? 30% மணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? 100 ரூபாய் தொழில் பண்ணிட்டு மீதி 30% வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா 10 போடலாம் சார். ஐ எம் டேக்கிங் எவ்ரி இயர், ஒவ்வொரு பினான்சியல் இயர் முடியும் போது 30% பணத்தை வந்து நான் வீட்டுக்கு எடுத்து போறேன். அதாவது பேங்க், நான் தெளிவா சொல்றேன் நண்பர்களே, இந்த 30% நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செக்கல்ல, டிடிஎல்ல, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு சார், வர வேண்டியது இவ்வளவு இருக்கு சார், அவுட்ஸ்டாண்டிங் அவ்வளவு இருக்கு சார், ஸ்டாக் இவ்வளவு இருக்கு சார், அது இருக்கு. இதெல்லாம் போக வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணது போக, ஓவர் ஹெட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம், சம்பளம் கொடுத்ததுக்கு அப்புறம், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் 30% மிச்சமா இருக்கு. அது பணமா இருக்கு. செக்கா இருந்தா கூட ஒத்துக்க மாட்டேன், பேலன்ஸ் ஷீட்டா இருந்தா கூட ஒத்துக்க மாட்டேன். பணமா இருக்குன்னு நீங்க ஒரு 30% சொன்னீங்கன்னா, ஐ கால் தட் அஸ் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். இது உங்ககிட்ட நீங்க போன வருஷம் தொழில பண்ணிருந்தீங்கன்னா, ஐ டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் டூயிங் a stability in business. Are you with me my dear friends? Are you with me? இந்த ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, I'll tell you my dear friends, that is called healthy business. That is called healthy business. Yeah, I'm very happy, honest people என்ன சொல்றாங்கன்னா நோ சார் ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சர்வைவல்ல தான் நம்ம வந்து பென்ஸ் கார் வச்சிருக்கிறதுல ஒரு பெரிய பெருமையா இல்ல. இந்த சர்வைவல்ல தான் நம்ம வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வச்சிருக்கிற பெருமையா இல்ல. இந்த 30% எடுத்துட்டு போறதுதான் சார் தொழில். வீட்டுக்கு இந்த 30% எடுத்து போய் வைக்கிறீங்க பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் தொழில். அதாவது எக்ஸ்பான்ஷனுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்புறம், பீப்பிள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், எனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, செலவெல்லாம் போக, ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் போக ஒரு 30% மிச்சமாச்சுன்னா, ஐ டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். தட் இஸ் கால்ட் எக்ஸாக்ட்லி ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ் மை டியர். I'm very happy நீங்க ரியலைஸ் பண்றீங்கிறதுக்காக. இதுல யாரெல்லாம் இந்த ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்லன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே நோ சார் நீங்க போடலாம். எனக்கு ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ் இல்ல சார், நோ சார், எனக்கு ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ் இல்ல அப்படிங்கிறாரு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ வெரி மச். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ வெரி மச். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சர்வைவல் சார், செகண்ட் ஸ்டெபிலிட்டி சார், இனி தேர்ட் லெவல்ல ஒரு பிசினஸ் இருக்கு சார். அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா abundance in business my dear friends. We call it as an abundance in business. சார் இந்த abundance in businessனா என்ன சார்? யாராவது நீங்க ஆன்சர் பண்ண முடியுமா சார்? சர்வைவலை பத்தி பேசிட்டேன், ஸ்டெபிலிட்டி பத்தி பேசிட்டேன், abundance in businessனா என்ன சார்? இந்த abundanceனா நான் என்ன சொல்றேன்? யாராவது anybody can guess it-ங்க. இந்த abundance in businessனா என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? Can anybody give me? Can anybody 30% எடுத்து போறது ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ், ரொட்டேஷனுக்காக பணம் வாங்குறது சர்வைவல் இன் பிசினஸ், மோர் தென் இனஃப். பாஸ்கரன் ட்ரிச்சில இருந்து போட்டிருக்கிறார்,
மோர் தென் இனஃப். செந்தில் பண்ணுங்க, கிவிங் பேக் டு தி சொசைட்டி. ஓ ஃபேண்டாஸ்டிக் செந்தில். அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிவிங் பேக் டு தி சொசைட்டி ஃப்ரம் தி ப்ராஃபிட்ங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹேவிங் குட் ஆர்டர் பொசிஷன், சர்ப்ளஸ் ஃப்ரெண்ட், மல்டி பிசினஸ் பண்றதுக்கு பேரு அபண்டன்ஸ் இன் பிசினஸ்ங்கிறார். நான் ஒரு எடுத்துக்காட்டிங்க சொல்றேங்க, என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப கதிர் படிக்கும்போது சொன்னாரு, 2015 ஜேசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் ஒரு நேஷனல் பிரசிடென்டா இருந்ததாக சொல்றாரு. அந்த ஜேசி ஆர்கனைசேஷன்ல நான் நேஷனல் பிரசிடென்டா இருக்கும்போது மும்பை டு டெல்லி ஒரு ஃபிளைட், லாஸ்ட் ஃபிளைட் ஒரு 9 மணிக்கு நான் கேட்ச் பண்றேங்க. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவசரமா ட்ரெஸ் கூட மாத்தல, போட்டிருந்த கோட்டு சூட் டையோட ஓடி போய் பெட்டியை வச்சுட்டு கொடுத்துட்டு செக்இன் பண்ணியே உள்ள ஏறியாச்சுங்க. ஃபிளைட் ஏறியாச்சு. ஏறினதுக்கு அப்புறம் அப்போ இப்ப அந்த கம்பெனி இல்லைங்க, ஜெட் ஏர்வேஸ்னு ஒரு கம்பெனி இப்ப இல்ல, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கம்பெனில வந்து நான் ப்ரிவிலேஜ் கார்டு ஹோல்டருங்க. உள்ள ஏறினோன்னே 9 மணிக்கு அந்த அம்மா ஏர் ஹோஸ்டர் சொல்றாங்க, சார் உங்களோட எக்கனாமி டிக்கெட்டை வந்து நாங்க பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பிசினஸ் கிளாஸ்னா பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் பெருசா இருக்கும், நமக்கு கொஞ்சம் ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதுல போய் அப்படி உட்காந்துச்சுங்க. நான் தான் கடைசின்னு பார்த்தேன். எனக்கு அடுத்தது ஒருத்தர் ஏறி பக்கத்துல வந்து எங்கிட்ட உட்கார்றாரு. பயங்கர டயர்ட்ல தான் நான் வந்து ஏறி வந்தேன். படு தூங்கிடலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் ஏறி வந்தேன். எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு தூக்கமெல்லாம் போயிடுச்சு, எனர்ஜி வந்துச்சு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனோன்னா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ சார், நான் தான் சுப்பிரமணியன். கார்டை கொடுத்தா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட எதையாவது கத்துக்கணும். ஏன்னா அவர் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு இருக்கு, அவர் இறங்க மாட்டாருங்கிற கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து பேசி அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்கறேன். நான் அப்போ அவர்கிட்ட கேட்கறேன், சார் ஐ எம் சுப்பிரமணியன். அவரு ஹலோ ஐ எம் சோங்கிறாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கௌதம் அதானி. அதானி குரூப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் கௌதம் அதானி. அதுக்கப்புறம் அவரு கூட நிறைய நட்புகள் டெவலப் ஆகி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அது வேற விஷயங்க. அன்னைக்குதான் அதோட ஃபர்ஸ்ட் அடித்தளமா இருந்தது. அந்த மிஸ்டர் கௌதம் அதானிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், சார் உங்களோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு என்ன சார் காரணம் அப்படிங்கிறது, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் டீம் ஒர்க் அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு. ஹார்ட் ஒர்க் அப்படின்னாரு. எல்லாரும் சொல்றதா அவரும் சொன்னார். லீடர்ஷிப் அது இது நீ என்னென்னமோ சொன்னாருங்க. எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டேங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன், சார் தயவுசெய்து எனக்கு ரியலா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது உங்களுக்கு இருக்கும், சீக்ரெட், கேன் யூ ட்ரை டு ஷேர் வித் மீ. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, இந்த பிசினஸ் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு எப்பவுமே எல்லா வசதியும் இருக்கும். உடனே ஒரு நோட் பேட் அப்படியே முன்னால இருக்க பவுச்ல இருந்து எடுத்தாரு. எடுத்துட்டு பென் எடுத்து அவர் எழுத ஆரம்பிச்சாருங்க. அவர் என்ன எழுதினாருன்னு கேட்டீங்கன்னா, சுப்பிரமணியன், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க எப்படி பிளான் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸோட வளர்ச்சிக்கு போன வருஷத்தோட இந்த வருஷத்துக்கு வளர்ந்துதான் செக் பண்றதுக்கு 30% இருந்ததுன்னா வளர்ந்ததுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க போன வருஷம் வந்து 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணியிருக்கோம்னா நாங்களும் 130 கோடி ரூபாய் தான் நாங்க டார்கெட் வைப்போம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 130 கோடி ரூபாயை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு பினான்சியல் இயர் ஆரம்பிக்கும் போது வைப்போம். ஃபர்ஸ்ட் குவார்டரை ஒரு பிசினஸ் பினான்சியல் இயர் 4 குவார்டராக பிரிக்க முடியும். 3 3 3 3 4 3ஆக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் 2 குவார்டர்ல நாங்க அந்த 100 கோடி ரூபாயை அட்டைன் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து செஞ்சிருவோம் அப்படிங்கிறார். வெரி குட் சார். அப்புறம் 2 குவார்டர் இருக்குமே சார், அதுல என்ன சார் பண்ணுவீங்க? வெறும் 30 கோடி ரூபாய் தொழில் தான் பண்ணுவீங்களா நான் கேட்டதுக்கு அவர் சொன்னது, இல்லைங்க, நாங்க எப்போ 100 கோடி ரூபாய் அட்டைன் பண்ணிட்டோமோ, எப்போ 100 கோடி ரூபாய் செகண்ட் குவார்டர்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அட்டைன் பண்ணிட்டோமோ, அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து 0 பண்ணி திருப்பி 1ல இருந்து ஆரம்பிப்போம். நான் சொன்னேன், எனக்கு புரியல சார் அப்படின்னு. இல்லைங்க, அந்த 6 மாசம் வந்து போன வருஷம் பண்ண பிசினஸ்ங்க, அதுதான் பண்ணி பழகிட்டோம்ல, அதுல ஒரு 30% பண்றதுல என்ன ஒரு ஆச்சரியம்? அந்த 100 கோடி ரூபாய் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போன வருஷம் பிசினஸ் செப்டம்பர்ல முடிச்சுட்டு அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து 0ல ஆரம்பிச்சு அகைன் we will work for 130 அப்படின்னாரு. அந்த 130ல ஒர்க் பண்ணி நாங்க அந்த பினான்சியல் இயர் மார்ச் முடியும் போது, I'm asking you my dear friends, எவ்வளோ அவங்க அட்டைன் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் த நம்பர் அவங்க ரீச் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் 6 monthsல 100, அது போன வருஷம் பண்ண அந்த 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு அடுத்த 6 monthsல 0 பண்ணி அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து 130 டிராவல் பண்ணும்போது 100 + 130 நம்ம ராமகிருஷ்ணன் பார்த்தின் போட்ட மாதிரியும் ராஜா போட்ட மாதிரியும் they reach 230 crores. My dear friends, அவங்களோட growth rate அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? 130%. Their growth rate is 130 times.
நம்ம என்னமோ 1 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு அதை வந்து 1 லட்சத்தை 5 லட்சம் ஆக்கணும்னா அடடா நம்ம பெரிய பிசினஸ் பண்ணிட்டோமாப்பா, ஒரு 2 லட்சம் ஆக்கிட்டோம்ப்பா, 1.5 லட்சம் ஆக்கிட்டோம்ப்பா அப்படிங்கிறது நம்ம 130 டைம்ஸ் growth. அந்த 130 டைம்ஸ் growthக்கு வேணுங்கிறது தான் சார் அந்த abundance. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட் வேணும் சார். நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில்ல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கிறது தான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த abundance மைண்ட் செட் இருக்கு. அதாவது இந்த சர்வைவல் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பசிக்காக தொழில் பண்றது சார். சந்திரசேகர் சார், யூ ஆர் வித் மீ. இஃப் யூ ஆர் ஆல் வித் மீ, நீங்க எல்லாரும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்பர் 10 போடலாம். நான் அப்ப நீங்க எல்லாரும் நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். குயிக்கா போட்டீங்கன்னா பரவாயில்ல, so that I can understand. எல்லாருமே எஸ், அது குயிக்கா ஒரு 10ஆம் நம்பர் போட்டீங்கன்னா ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20-30 பேர் போட்டாங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அதாவது பசிக்காக தொழில் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் சர்வைவல் இன் பிசினஸ். அதாவது என்னங்கன்னா சாப்பாடு, தங்குற இடம், போட்டுக்க உட, படிக்கிற படிப்புக்காக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா சர்வைவல் இன் பிசினஸ். ருசிக்காக தொழில் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். ருசிக்காக தொழில் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். அதான் இப்படிதான் என் வீடு இருக்கணும், இப்படிதான் என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், என் குழந்தைங்க இங்கதான் படிக்கணும், என் பெண்ணுக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவை வைத்து அந்த கனவுக்காக தொழில் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிசினஸ். abundance in பிசினஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என் பெயரும் என் கம்பெனி பெயரும் 100 வருடங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்னு நீங்க நினைச்சு தொழில் பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் abundance in business. I'm not speaking about 100 crores. I'm not speaking about 1000 crores. I'm speaking about 100 years. 100 வருடங்களாக வினோத் பேர் நினைச்சிருக்கணும் தொழில்ல. 100 வருடங்களாக மைக்கேல் ராய்பன் பேர் நினைச்சிருக்கணும் தொழில்ல. ஹலோ, you all with me? 100 வருடங்களாக நம்ம நடராஜன் பேர் நினைச்சிருக்கணும், 100 வருடங்களாக சண்முகம் பேர் நினைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு தொழில் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட். அதாவது இந்த சர்வைவல் பிசினஸ் பண்றவன் வந்து பிசினஸ் மேனுங்க. இந்த ஸ்டெபிலிட்டி இந்த பிசினஸ் பண்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் லீடருங்க. abundance இந்த பிசினஸ் பண்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சாம்பியன் பிசினஸ் லீடர். அவன் சாம்பியன், ஒரு காந்தி மாதிரி, ஒரு ஹிட்லர் மாதிரி. they are the makers and the shakers and of the world ன்னு சொல்லுவாங்க. உலகத்தை உருவாக்குறவன் தான், அழிக்கிறவன் தான், மாற்றுறவன் தான். shakers and movers of the world அப்படிம்பாங்க. என்னோட கேள்வி நண்பர்களே, நீங்க 1ல இருக்கீங்களா, 2ல இருக்கீங்களா, 3ல இருக்கீங்களா? நம்பர் போடுங்க. I'm waiting for it. எதுக்கு போகணும்னு நான் கேட்கல, இப்ப எதுல இருக்கோங்கிறதா நான் கேள்வி, என்னோட கேள்வி. எதுல இருக்கிறோம்? Please tell me my friends. Yes, thank you very much. எனக்கு 1 and 2 ஹானஸ்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிக்குது. Thank you very much my dear friends. 1 and 2ல இருக்கணும் சார், மெஜாரிட்டி 1ல இருக்கும்னு போட்டிருக்கீங்க. Thank you very much. நம்ம எதை நோக்கி போக வேணும்னு நினைக்கிறீங்க நண்பர்களே? எது நம்மளோட இலக்காக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நண்பர்களே? 1 2 3 எது இலக்காக இருக்கணும்? 3 தான். So you have to become a champion business leader. இந்த champion business leader ஆகணும்னா you should understand business leadership. You should understand business leadership. இதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப கேட்கிற கேள்வி, உங்க நோட் பேட் பென் எடுத்துக்கோங்க, பக்கத்துல எழுதுங்க. ஒரு 5 திறவுகோல். வாட் இஸ் த கீ டு பிசினஸ் லீடர்ஷிப்? அதாவது பிசினஸ் லீடர்ஷிப்ல ஜெயிக்கணும்னா ஒரு 5 திறவுகோல் எது தேவைப்படுது அப்படிங்கறத குயிக் எழுதி பார்க்கலாம். பக்கத்துல நோட் பேட்ல குயிக் எழுதிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் தரேன் நண்பர்களே, 10 செகண்ட்ஸ். நீங்க இங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், உங்க நோட் பேட்லயோ பேப்பர்லயோ பக்கத்துல எடுத்து நீங்க எழுதினா போதும். நான் ஒரு 10 செகண்ட்ஸ் தரேன். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டாப். எழுதிட்டீங்களா? அதுல 3 எழுதியிருக்கலாம், 2 எழுதியிருக்கலாம், ஏதோ ஒண்ணுக்கு மேல எழுதி இருக்கிறவங்களா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு எழுதிருக்கீங்கிற நம்பர் போடுங்க. சார் நான் 2 எழுதியிருக்கேன், 3 எழுதியிருக்கேன், 4 எழுதியிருக்கேங்கிற நம்பர் போடுங்க. சார் பாஸ்கரன் 3 எழுதியிருக்கிறாரு, சங்கரன் 3 எழுதியிருக்கிறாரு, மைக்கேல் ராய்பன் 4 எழுதியிருக்கிறாரு, அகைன் பாலு வந்து அன்பழகன் 5 எழுதிட்டார், வெரி குட். நாகராஜன் 2 எழுதிட்டார், 3, மணிவண்ணன் 3, மணி 2, ஜெயக்குமார் 3, ரகுராம் 3, ராமலிங்கம் 2. ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எழுதிட்டீங்க. இப்ப அடுத்த ஸ்டெப்புங்க, அடுத்த ஸ்டெப் கவனமா கேட்டுக்கோங்க. அதுல இருந்து
இது இல்லாம தொழில்ல ஜெயிக்க முடியாது, ஒரு தொழில்ல வந்து ஒரு தலைவன் ஆக முடியாது. ஐ cannot become a business leaderன்னு இந்த 3லயோ 2லயோ 5லயோ 4லயோ 2லயோ இருந்து ஒண்ணே ஒண்ணு சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டக்குன்னு டிக் பண்ணிக்கோ. இல்ல அது ஆன்சர் பண்ண வேண்டாம், டக்குன்னு டிக் பண்ணிக்கோ. உங்க நோட் பேட்ல டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டீன்னு போட்டா போதும். டிக் பண்ணிட்டீங்கன்னா டீ போடுங்க. லெட்டர் டி பண்ணவங்கள டீ போடலாம். ஃபேண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அது என்னங்கிறது நீங்க எனக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். இப்ப ஆன்சர் போடுங்க அன்பழகன், இப்ப போடுங்க பாஸ்கரன், அரவிந்தன், இப்ப ஆன்சர் போடுங்க. எதை டிக் பண்ணீங்கிற ஆன்சர் போடுங்க. டீம் ஒர்க் போட்டிருக்கிறாரு. எஸ் அரவிந்தன் பிளானிங் போட்டிருக்காரு. ரகுராம் வந்து பிளானிங் போட்டிருக்காரு. குமரன் வந்து டார்கெட் போட்டிருக்காரு. மைக்கேல் ராயப்பன் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அண்ட் அகெயின் ஐ மீன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப். ஆரோக்கிய சாமி இது நிறைய ஃபாஸ்டா வருது. ஃபென்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமூர்த்தி வந்து ஆட்டிடியூட் போட்டிருக்காரு. Thank you very much, my dear friends. The key to business leadership, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ட்ரீம், கோல், பிளான், இது பங்க்சுவாலிட்டி, ட்ரஸ்ட், ஹார்ட் ஒர்க், விஷன், இது எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சி, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்ப நான் சொல்றதை கவனிச்சுட்டு திருப்பி இந்த கேள்விக்கு நான் வரேங்க. திருப்பி இந்த கேள்விக்கு வரப்போனா நீங்க எழுதி வச்சத பக்கத்துலயே வச்சுக்கோங்க. நான் சொல்ல வர விஷயத்த நீங்க கொஞ்சம் என்கிட்ட டிராவல் பண்ணி பாருங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know this man? Do you know this man? இவர் யாருன்னு தெரியும்னா நீங்க எனக்கு கொடுக்கலாம். இவர் பேரை எனக்கு சொல்லலாம். Do you know the name of this man? Do you know the name of this man? ராமலிங்கம் சார், நாகராஜன் சார், சரவணன் ஜவஹர் சார், அன்பழகன் சார், மணிகண்டன் கொஞ்சம் சொல்லுங்களேன். Do you know this man? ராஜா சொல்றாரு நோ சார் எனக்கு தெரியல அப்படிங்கிறார். ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கம்பெனி பேர் என்ன சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சருங்க. அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்கூல் மேக்ஸ் டீச்சரு. சின்ன பையன் 2011 வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்து அவர் கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு அவர் ஒரு மொபைல் ஆப் ஆரம்பிச்சு ஸ்கூல் லெசன்ஸ் எல்லாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன்ல எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரோட கம்பெனி எவ்வளவு வர்த்துன்னு கேட்டீங்கன்னா $5.5 billion அண்ட் ஹிஸ் நேம் இஸ் பைஜூஸ் ரவீந்திரன். பைஜூஸ்ங்கிற ஒரு கம்பெனி 2011 ஒரு டீச்சராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு $5.5 billion வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரு 9 வருஷத்துல, அதாவது ஷாருக் கான் படத்துக்கு நம்ம டிக்கெட் வாங்கி போய் பார்த்திருப்போம். ஆனா ஷாருக் கானுக்கே டிக்கெட் கொடுத்தது இந்த பைஜூஸ் ரவீந்திரன் தான். அக்ரீட் ஆர் நாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ஆர் நோ? ஷாருக் கானுக்கே டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டது வந்து இந்த பைஜூஸ் ரவீந்திரன் தான். சோ இந்த பைஜூஸ் ரவீந்திரனோட கம்பெனி வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 38 வயசு. நெட் ஒர்த் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 13,620 கோடி ரூபாய். 9 வருஷத்துல அவரால சம்பாதிக்க முடிஞ்சது. நான் ஒண்ணு பில்கேட்ஸையோ இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸையோ இல்ல வாரன் பஃபட்டையோ இல்ல அமெரிக்கால கார்லோஸ் ஸ்லிம்மையோ பத்தி ஒரு யாரோ பேர் தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு நண்பர்களோ பேசல. நான் முகேஷ் அம்பானியை பத்தி பேசல, அசீம் பிரேம்ஜியை பத்தி பேசல, டாட்டாவை பத்தி பேசல, பிர்லா பத்தி பேசல. 2011 ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்த ஒரு சின்ன பையன் 38 வயசுல 13,620 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கானா அதுக்கு என்ன இந்த லீடர்ஷிப்புக்கு மந்திரம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மந்திரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Now tell me my dear friends, இவர் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் இருக்கு? இன்னோவேஷன் போட்டிருக்காரு, கிரியேட்டிவிட்டி போடுறாரு. செந்தில் வந்து டிசைர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. ஓகே, இன்னோவேஷன் புதுமையை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்க. நியூ ஐடியா, புது சிந்தனை நம்ம போட்டிருக்கிறார். திங்க் டிஃபரெண்ட்ங்கிற ஒரு ஐடியா போட்டிருக்கிறார் பாஸ்கரன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ்ங்க. இன்னொருத்தரை காமிக்கிறேன். இவரை உங்களுக்கு தெரியுங்களா? நாகராஜன் சார் வந்து ஆட்டிடியூட் போட்டிருக்கிறாரு. இவரை உங்களுக்கு தெரியுங்களா? டிஃபரெண்ட் அப்ரோச் போட்டிருக்காரு ரகுராமன். இவரை உங்களுக்கு தெரியுமா? Do you know who is this man? இவர் யாருன்னு தெரியுங்களா? எஸ் சிவா, கரெக்ட்டுங்க. இவர் தான் பேடிஎம்மோட ஃபவுண்டருங்க. he is the man who started பேடிஎம்ங்கிற ஒரு ஆப்புங்க. விஜய் சேகர் சர்மான்னு பேருங்க. இவர் பேர் விஜய் சேகர் சர்மா. இந்த விஜய் சேகர் சர்மா நம்ம எல்லாரும் டிமானிட்டேஷனை பற்றி குறை சொல்லிட்டு இருந்த 2016ல இந்த நபர் வந்து பில்லியனர் ஆக ஆரம்பிச்சிட்டான். He is the youngest billionaire of India. $10 billion வேல்யூ உள்ள வருங்க. அவர் கம்பெனி ஆரம்பிச்சது எப்பங்க? 2001ல. ஹலோ you all with me? காத்து கிடந்தார். 2001ல பேடிஎம் ஆரம்பிச்சு உலகத்துக்கு தெரியாம, இந்தியாவுக்கு தெரியாம என்ன பண்றதுன்னு அந்த தருணத்துக்காக காத்து கிடந்தார்.
அந்த தருணம் அவருக்கு எப்ப கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா 2016ல அது அன்னைக்கு இருந்த ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து 2001ல வருமானம் கூட தெரியாம இருக்கும். ஆனா ஒரு புதுமையை உருவாக்கி காத்து கிடந்தது விஜய் சங்கர் சர்மா 2016ல ஒரு கவர்மெண்ட் வந்து டிமானிட்டேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தூக்கி போட்டாங்க. அந்த கரன்சி எல்லாம் பத்தாது, செலவுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க போது பேடிஎம் பூம் ஆகி இன்னைக்கு இந்த 9 வருஷத்துல ஒரு $10 பில்லியன் வந்து இன்னைக்கு இவருக்கு சொந்தமாயிருச்சு. இவரு வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் இல்ல, இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர். Can you tell me what is the secret of his success? His secret of success வந்து சந்திரசேகரன் சார் என்ன சொல்றாருன்னா ஸ்டெப் ஃபார்வர்ட். கோயின்சிடென்ஸா சார்? அப்படியே தருணங்கள் ஒற்று வந்துருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. தருணங்கள் ஒற்று வந்துருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. யூட்டிலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறார் ரகுராம். ஸ்ரீராம் என்ன சொல்றாரு? பிசினஸ் பேஸ்ட் ஆன் நீட்ஸ். தேவைகளை தெரிந்து தொழில் நடத்தினார் சார், அதனாலதான் சார் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறாரு ஸ்ரீராம். ட்ரீம் சார், அவர் கனவு கண்டார் சார், அதான் சார் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறாரு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரை உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு சின்ன பையனா? இவரும் இந்தியன் தான். இவரு சின்ன பையன். இந்த 2 பசங்களோட பொடி பையன் இந்த பையன் உங்களுக்கு தெரியுங்களா? எஸ் சார், சரவணகுமார் ஜவஹர் போட்டாரு. ஃபேண்டாஸ்டிக். ஓயோ ரூம்ஸோட ஃபவுண்டருங்க ரித்தீஷ் அகர்வால். 17 வயசுல அவங்க பாட்டி சொல்றாங்க, தம்பி நான் இந்த மாதிரி காசிக்கு போறேன், அதனால நான் வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும். காசி ராமேஸ்வரம்னு நான் போயிட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆயிரும் தம்பி. அதனால என் பேராண்டி நீ என் வீட்டை வந்து பத்திரமா பாத்துக்கணும்டா அப்படின்னு கூப்பிட்டு சாவியை கொடுத்துட்டு அவங்க போனாங்க. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அம்மா ஒரு 30 நாள் ஆகுமே அம்மம்மா வர்றதுக்கு, பாட்டி வர்றதுக்கு, என்ன பண்ணலாம், இது எப்படா மெயின்டைன் பண்றதுன்னு வாடகை கூப்பிட்டான். தனித்தனி ரூமா வாடகை கூப்பிட்டான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு, இதவே நம்ம தொழிலாக்கிடலான்ட்டு இன்னைக்கு இந்தியால தாஜ் ஹோட்டல் கிடையாது சார், ராடிசன் கிடையாது சார், இல்ல ஹாலிடே இன் கிடையாது சார், அதிகமாக ஹோட்டல் ரூம் வச்சிருக்க ஒரு இந்தியன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரித்தீஷ் அகர்வால். இன்னைக்கு ஒரு 17 வயசுல ஆரம்பிச்சு 21 வயசுலயே 3 வருஷத்துல ஒரு மல்டி பில்லியனர் ஆன ஒரு ஜென்டில்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரித்தீஷ் அகர்வால். இந்த ரித்தீஷ் அகர்வால் ஒரு லீடர்ஷிப்ல ஜெயிச்சதுக்கு, தொழில ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? 3வது ஆள் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இவர் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கேலக்ஸி J8 போட்டிருக்காரு, அதனால நான் பேர் சொல்ல முடியல நண்பர்களே. பேர் போட்டு சொன்னீங்கன்னா நான் அவங்கள கூப்பிடுறேன். ராயப்பன் சார் போட்டார் பாருங்க, ஐடியா சார் அப்படிங்கிறாரு. அரக்கியசாமி ஐடியாங்கிறாரு. ரகுராம் வந்து திங்க் டிஃபரெண்ட்லி அப்படிங்கிறாரு. செந்தில் வந்து சால்விங் த பீப்புள்ஸ் ப்ராப்ளம்ங்கிறார். ரொம்ப சூப்பர் ஐடியாஸ் கொடுக்குறீங்க நண்பர்களே. ஃபேண்டாஸ்டிக் மை டியர் பாயிண்ட்ஸ். ஆனா அது எதுவுமே கிடையாது. திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சிந்திக்கிறதுக்கு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? Do you know who is this man? இவர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you tell me who is this man? ஆச்சாரியா. ஃபேண்டாஸ்டிக். செந்தில் போட்டாருங்க. ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. அதாவது 1995ல நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வந்தவருங்க. 3 நேரம் சோறு கிடைச்சா போதுன்னு வந்தவர் தான். ஹரித்வார்ல வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஒரு பார்மசி ஆரம்பிக்கிறார். அக்கௌண்டே இல்லாத ஒரு நபருக்கு அக்கௌண்ட்ல இன்னைக்கு 5000 கோடி ரூபாய் இருக்குங்க. ஹலோ. அண்ட் ஹீஸ் 47 வயசுங்க. அவங்கெல்லாம் நீங்க ஓயோ ரூம்ஸ் சார், அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, ஐடியா யூஸ் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லலாம். பேடிஎம் ஐடியா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பைஜூஸ் ஐடியா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இனோவேஷன் சொல்லலாம், டெக்னாலஜின்னு சொல்லலாம், ஆன்லைன் பிசினஸ் சொல்லலாம். இவரு வந்து ஸ்டோரா ஊரா திறந்துங்க இன்னைக்கு 10,695 கோடி ரூபாய்க்கான நெட் ஒர்த்தா இருக்கக்கூடிய ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதனாக தொழில் ஆரம்பிச்சு வீதிக்கு இன்னைக்கு பட்டாஞ்சலிங்கிற ஒரு தொழிலை நடத்தி இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒரு பில்லியனரா இருக்காருன்னா இந்தியாவை சேர்ந்த ஆச்சாரியா பாலகிருஷ்ணா, அவரோட திறவுகோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட லீடர்ஷிப் கீ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரோட திறவுகோல் என்னவா இருக்கும்? ஃபுல்ஃபில் த பேசிக் நீட்ஸ் போட்டிருக்கிறாரு ரகுநாதன். சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு? இன்னோவேஷன் அப்படிங்கிற போட்டிருக்காரு. ஸ்ரீராம் என்ன போட்டிருக்காரு? கமிட்மெண்ட் எக்ஸல் போட்டிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் புஷ்பராஜ் போட்டிருக்காரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாய்ப்பு தரேன். இன்னொரு வாய்ப்பு. இவரை தெரியும் உங்களுக்கு, வேலுமணி. இவரோட பிராண்ட் என்னன்னு தெரியுங்களா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், எங்க ஊருக்காருங்க, அதனால அவர் பேரை நான் போட்டுட்டேன், தைரோகேர். ஓகே. இவர் பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஆரம்பிச்சதுதான் தைரோகேருங்க. இன்னைக்கு இந்தியால இல்ல, பங்களாதேஷ், நேபாள், மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போயிருச்சு. இன்னைக்கு அவர் பண்ண பிசினஸ் ஒர்த் என்ன கேட்டீங்கன்னா 3,377 கோடி ரூபாய் பண்ணக்கூடிய இந்த தைரோகேரு ஓட வெற்றிக்கு அந்த லீடர்ஷிப்போட திறவுகோல் என்னவா இருக்கும் நண்பர்களே? இங்க 5 பேரை நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு பேடிஎம் சொல்லியிருக்கிறேன், ஹங்கர் டு எக்ஸல் சொல்லியிருக்கிறாரு
ரகுராம் என்ன சொல்றாரு, கன்வெர்ட் பண்ணி தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேன் யூ டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓயோ ரிமோ ஒன்று சொன்னேன், பைஜூஸ் சொன்னேன், ஒரு ஸ்கூல் டீச்சரை பத்தி பேசினேன், ஒரு டெக்னாலஜி, ஒரு சின்ன பொடி பையன் நம்ம ரித்திஷ் அகர்வாலை பத்தி பேசினேன், பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது அன்எஜுகேட்டட் ஒரு ஜென்டில்மேன் எப்படி வந்து ஒரு கோடீஸ்வரன் பத்தி பேசினேன், தைரோக்கர் வேலுமணி எப்படி இன்னைக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கோடீஸ்வரன் பத்தி பேசியிருக்கேன். இவங்களோட தொழில் ஜெயிச்சதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு 10 ல இருந்து 20 வருஷத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க. ஐ ரிப்பீட், இவங்க எல்லாருமே 10 ல இருந்து 20 வருஷத்துல அது இந்தியால அதை ஜெயிச்சிருக்காங்க. நான் வந்து அமெரிக்காவையும் சிங்கப்பூர்லயும் நான் மிடில் ஈஸ்ட்லயும் பூஜ் கலிஃபாவையும் கலிபோர்னியாவும் பத்தி நான் இங்க பேசவே வரல. இவங்க யாரு சிலிகான் வேலியை சேர்ந்தவங்களும் இல்ல, இவங்க பெங்களூர் இன்ஃபோசிஸையோ இல்ல டாட்டாவையோ பத்தி நான் பேச வரல. ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தா அப்பா தொழில் பண்ணாம இவங்க தான் முத தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க ஒரு மில்லியனர் ஆனதுக்கு என்ன காரணம் நான் கேட்டேன். நீங்க பல காரணங்கள் சொல்லியிருக்கீங்க நண்பர்களே. பட் லெட் மீ கிவ் யூ தி ஆன்சர் நண்பர்களே. தி கீ டு பிசினஸ் லீடர்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க நம்பிக்கைன்னு போட்டிருக்கீங்க, ஏம் டு பிகம் எ மில்லியனர் போட்டிருக்கீங்க, டாப் பிசினஸ் மேன் போட்டிருக்கீங்க, அவங்க மேல அவங்க நம்பிக்கைன்னு போட்டிருக்கீங்க, கான்ஃபிடன்ஸ் போட்டிருக்கீங்க, டீம் ஒர்க்னு போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க்னு போட்டிருக்கீங்க, இன்னோவேஷன் போட்டிருக்கீங்க, கிரியேட்டிவிட்டின்னு போட்டிருக்கீங்க. ஐ வில் டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தி ஆன்சர் இஸ் இனிஷியேட்டிவ். அவனுக்கு தோணுனதை செஞ்சா சார், ஜஸ்ட் டு இட். ஆக்ஷன் எடுத்தான். அந்த ஆக்ஷன் எடுத்தவன் மட்டும்தான் சார் ஜெயிச்சிருக்கான். வீட்டுல உட்காந்துட்டு முடியலன்னா முடியவே முடியாது. சரி, நான் இங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல as on today இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் யாரு சார்? பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் யாருங்க சார்? பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர், அதாவது சச்சின் டெண்டுல்கர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சொல்றோம், அமிதாப் பச்சன் ஒரு பிராண்ட் அம்பாசிடர், ஐஸ்வர்யா ராய் பிராண்ட் அம்பாசிடர் சொல்றோம். அப்போ அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம பிராண்ட் அம்பாசிடர் சொல்றோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல தோனி நீங்க ஆன்சர் வருது, அம்பானி நீங்க ஆன்சர் வந்து, ஐஸ்வர்யா ராய் ஆன்சர் வந்து, மோடிஜி ஆன்சர் வந்து, கோலி. சார் நான் உலகத்துல கேட்கிறேன் சார், இந்தியால கிடையாது சார். நான் உலகத்துல கேட்கிறேன், நான் உலகத்திலேயே தி பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் யாரு நீங்க நினைக்கிறீங்க? ஹூ இஸ் த ட்ரம்ப்னு போடுறாரு சார்? இல்ல, ட்ரம்ப் இல்லைங்க சார், கூகுள் இல்லைங்க, கோலி இல்லைங்க, மோடி இல்லைங்க, யாருங்க? Can you tell me my difference? நான் சொல்லட்டுங்களா? பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் பில் கேட்ஸ் கிடையாதுங்க. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா வந்துரும். ஃபேஸ்புக் கிடையாதுங்க, நம்ம கிடையாதுங்க, வாரன் பஃபட் கிடையாதுங்க. பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ஐ வில் டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா தான், COVID-19 தான். பெட்ஷீட் விற்கணும்னா இந்த பெட்ஷீட் வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த சட்டையை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த சீப்பை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த செருப்பை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த பெட்டை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த லிக்விட் வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த பிளேட்டை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த ஹோட்டல்ல தங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த ஊருக்கு போய் கொரோனா போயிருங்கிறான், இந்த காரை வாங்க கொரோனா போயிருங்கிறான், இந்த சென்டடி கொரோனா செத்துருங்கிறான். கொரோனாவை தொழிலாக்கிட்டானுங்க. எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா தான் பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர். எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் டெல் மீ. எல்லாரும் கொரோனான்னு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தொழிலாக்கி வித்துட்டான். அவன் வித்துட்டான் சார். டூரோஃப்ளெக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார், கொரோனா பெட், இந்த பெட்ல படுத்தீங்கன்னா கொரோனா வராதுங்கிறான். எனக்கு தெரியல, அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த சட்டையை போட்டீங்கன்னா கொரோனா வராதுங்கிறான், இந்த செருப்பை போட்டீங்கன்னா கொரோனா வருது, இந்த வாட்சை கட்டினீங்கன்னா கொரோனா வராதுங்கிறான், இந்த போனை வாங்கினீங்கன்னா கொரோனா வராதுங்கிறான். ஐ டோன்ட் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா பெயிண்ட், இந்த பெயிண்ட் அடிச்சீங்கன்னா கொரோனா வராதுங்கிறான். என்னன்னா நடக்குது? இந்த கொரோனா தான் சார் இன்னைக்கு பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர். ட்ரம்ப் ஜெயிக்கணும்னாலே கொரோனா வச்சுதான் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் கொரோனா அழிச்சிருவேங்கிறான், ஒருத்தர் அடுத்த எலெக்ஷனோட அஜெண்டா வேணும்னு கேட்டீங்கன்னா கொரோனா தான் சார். Agreed or not? Agreed or not, my dear friends? My dear friends, what I'm trying to say here is, என்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டு வேலையில இறங்குறோமோ, I'll tell you that is the day you are going to become a business leader. இனிஷியேட்டிவ் எடுக்கணும் சார். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், அது முடியல சார், அந்த கஸ்டமர் முடியல சார், இந்த கஸ்டமர் அவன் முடியாதுங்கிறான், நம்ம தொழில தப்புங்கிறான், நம்ம கம்பெனி தப்புங்கிறான், நான் தப்புங்கிறான், இந்தியா தப்புங்கிறான், தமிழ்நாடு தப்புங்கிறான், பாலிசி தப்புங்கிறான், அது சரிங்கிறான். எல்லாமே தப்பு தான் சார். கோவிட்ல வந்து வித்துட்டான் சார். லலிதா ஜுவல்லர்ஸ் போட்டிருக்காரு அரவிந்த், எங்க கடைக்கு வாங்க, கொரோனா வராது, ஆனா ஜுவல்லரி வாங்க. ஏன்னா சும்மாவா கொடுக்க போறீங்க எனக்கு தெரியல. I don't know my difference. ஹோட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க எப்படிங்கன்னா, எங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க கொரோனா வராது. எனக்கு தெரியல. என்னோட எங்க பெட்டை வாங்குங்க, எங்க பெட்ஷீட்டை வாங்குங்க, எங்க கண்ணாடியை வாங்குங்க, எங்களோட செருப்பை வாங்குங்க,
எங்களோட சீப்பை வாங்குங்க, எங்க பவுடர் வாங்குங்க, எங்க சென்ட்டை வாங்குங்க, உங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ மை டிஃபரன்ஸ். எனக்கு அது உண்மையா பொய்யாங்கிற பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண வரல. கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் லீடர். செல்ஃப் கான்பிடன்ஸை வச்சு லீடர் ஆக முடியாது சார். வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சு லீடர் ஆக முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு லீடர் ஆக முடியாது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் தட் ஸ்டெப்புங்க. யாரும் நம்பாத விஷயத்தை நீங்க நம்பி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அபண்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம லெவல் 1ல சர்வைவல் இருக்கும், சிலர் ஸ்டெபிலிட்டியில இருக்கும். ஆனா அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட், எல்லாரும் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ற விஷயத்தை நீங்க செய்ய முடியும்னா தட் இஸ் கால்ட் அபண்டன்ஸ். அவன் தான் சார் பிசினஸ் லீடர். சோடு மழை பெய்யுது, சந்திரசேகரன் சார், சோடு மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொட்டுது மழை. ஹலோ, யூ ஆல் வித் மீ? நீங்க எல்லாரும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்பர் 1 போடலாம், குயிக்கா நம்பர் 1 போடலாம். நீங்க இருக்கீங்களாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்பர் 1 போடலாம். லெட் மீ வெயிட் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். 1 குயிக்கா போடுங்க. 153 1 நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ல நீங்க 153 போடுங்க. 10 9 8 6 7 5 4 3 2 1. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாரும் என் கூட டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். லெட் மீ கோ ஃபார்வர்ட் அண்ட் ஐ வில் ஆஸ்க் யூ a simple question. சோடு மழை பெஞ்சிட்டு இருக்குங்க நடராஜன் சார், சோனு சுரேஷ் மழை பெஞ்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உப்பு விற்க போய் உப்பு வித்துட்டு வந்தான்னு வைங்களேன், அவன் தாங்க தலைவர். ஹலோ, யூ ஆல் வித் மீ? யூ ஆல் வித் மீ? எஸ் ஆர் நோ? இஃப் யூ ஆர் வித் மீ யூ கேன் புட் நம்பர் 2. இஃப் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் கான்செப்ட், புட் நம்பர் 2. சோடு மழை பெய்யும் போது சார் உப்பு இல்லாம சோறு சாப்பிட முடியாது. அது கிளியர் ஐடியா. கம்ப்ளைண்ட் சொல்ல சார், புயல் அடிக்குது சார், மழை பெய்யுது சார், 32 மணி நேரமா மழை பெய்யும் சார், எப்படி சார் உப்பு வைக்கிறது? யோ, 32 மணி நேரமா சாப்பிடாமையா இருந்தாங்க, சமைக்காமையா இருந்தாங்க, வாழ்றதுக்கு சமைச்சானுங்களே, சமைச்சானுங்கன்னா சோறுல உப்பு போட்டாங்களே, அப்ப அந்த உப்பு வித்துதான் ஆகணும். அங்க போய் உப்பு விட்டு வித்துட்டு வரவன் தான் தலைவர். ஹலோ, யூ ஆல் வித் மீ? யூ ஆல் வித் மீ? டோன்ட் கிவ் ரீசன்ஸ், டேக் ஆக்ஷன்ஸ். டேக் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னா இது யாருக்கு சொந்தம் உலகம்னு கேட்டீங்கன்னா, the future belongs to the people, those who believe in the beauty of the dreams. இந்த உலகம் யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைண்ட் செட்டுங்க, அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட். இந்த உலகம் எனக்கு சொந்தம்னு நீங்க நம்பணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என் கஸ்டமர் நீங்க நம்பணும். ஹலோ, the future belongs to those who believe in the beauty of the dream. நம்ம பிரச்சனைலாம் என்ன தெரியுங்களா? அடுத்த இஎம்ஐ கட்டுறது. கரெக்டுங்களா? அதுல வேற இன்னைக்கு தேதி 26 போச்சு. கார்த்திக் சார், கரெக்டா இல்லைங்களா? தேதி வேற 26. ஏன் சார் நல்லா போயிட்டு இருக்கும்போது நடுவுல நீ இஎம்ஐ சொல்லி மூட் அவுட் வேற பண்றீங்க? ஹோம் லோன் கட்டணும், ஹவுசிங் லோன் கட்டணும், பைக் லோன் கட்டணும், வீடு வாடகை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். அப்பா ஷோ, இதுல நடுவுல வேற தீபாவளி வேற வருது. 13ஆம் தேதி போகும்போது நான் மாட்டிருக்கு இருக்கிறதே சில அப்படிங்கிறதுக்காக தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐம் சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சாரி. இந்த உலகம் எனக்கு சொந்தம். அந்த future belongs to those people who believe in the beauty of the dream. அதான் இங்க சொல்றேன், everything starts with a single word called dream. அததான் இங்க வந்து விஷனா கன்வெர்ட் பண்றாங்க. அதுக்கு தான் இங்க வந்து ஹெலன் கெல்லர்ங்கிற ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாக்கு கண்ணு தெரியாதுங்க. இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மாட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க, கண்ணு தெரியாததோட கொடுமை என்னன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு இருந்தும் விஷன் இல்லாதான் கொடுமை. ஹலோ, யூ ஆல் வித் மீ? கண்ணு இருந்தும் துளை நோக்கு பார்வை இல்லைன்னா அதுதான் என் கொடுமை. கண்ணு தெரியாததெல்லாம் கொடுமை இல்லைங்க. கண்ணும் இருந்து துளை நோக்கு பார்வை இல்லை என்றால் அதுதான் கொடுமை. Do you all agree? If you all agree, put number 5. இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமை, கர்ஸ், பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு இருந்து துளை நோக்கு பார்வை இல்லாத. Leaders will have that vision. The leaders will have that vision. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐம் சாரி, 1 minute, திருப்பி நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த விஷன் தான் பிசினஸ் growth-வே கொடுக்க போகுதுங்க. அதை தான் நான் இங்க சொல்ல போறேன் நண்பர்களே. இந்த விஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, லைஃப் டைம் இருக்கணும். ஹெலன் கெல்லர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா,
the future belongs to the people who believe in the beauty of the dream அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு இல்லாததோட கொடுமை தொலைநோக்கு பார்வை இல்லாதான். அப்ப இந்த விஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம வாழ்நாள் பூராக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 10 வருஷத்துல செய்யறது விஷயம் அல்ல. 10 வருஷத்துல என்ன செய்ய போறோங்கிறது விஷயம் இல்ல. 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விஷயம் இல்ல. நான் என் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த தொழில்ல என்ன செய்ய போறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? தட்ஸ் மை கொஸ்டின். தட்ஸ் மை கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எழுதி வச்சிருக்கவங்க எஸ்ன்னு போடலாம். எஸ்ன்னு போடலாம். மைக்கேல் ராயப்பன் சார், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இந்த தொழில என்ன பொசிஷன் அட்டைன் பண்ண போறேங்கிறது எழுதி வச்சிருக்கீங்களா? நோ நோ. ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் ஐ அம் கெட்டிங் நோ. 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 கோடி, அதை பத்தியே நான் பேசல நண்பர்களே. கடைசி மூச்சு 100 வருடங்கள் இன்னையிலிருந்து 2020 இருந்து 120 வரைக்கும் என்னோட தொழில்ல நான் எங்க இருப்பேன் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கீங்களா? நான் இருந்தாதான் தொழில்னா ஐம் சாரி, யூ ஆர் இன் சர்வைவல் பிசினஸ். நான் இல்லைனாலும் என் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த தொழில பண்ணும், என் கம்பெனி இந்த தொழில பண்ணும் அப்படின்னு நீங்க ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ண போறேன், 100 வருஷத்துக்கு என் கம்பெனி இருக்க போது, என் தொழில்ல என் பேரு இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதி வச்சீங்கன்னா, that is the original vision. விஷனை தான் மிஷனை கன்வெர்ட் பண்ணும். அந்த மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல் முறை, அந்த பாதை, அந்த பாதையை நோக்கி போடும். அந்த பாதை தான் விஷன். அத திருப்பியும் உடைக்கிறோம். எப்படி உடைக்கிறேன்னா, கோல். இததான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை உடைக்கிறோம், கோலை உடைக்கிறோம். பினான்சியல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பினான்சியல் இயர் ஒரு 12 மாசத்தை 4 பிரிக்கணும். 12 மாசத்துல நான் எவ்வளவு சாதிக்க போறேன்னு எழுதுறது பேர் கோலுங்க. ஹலோ, யூ ஆல் வித் மீ? 12 மாசத்துல எவ்வளவு சாதிக்க போறேங்கிறது கோலுங்க. அதை திருப்பியும் உடைச்சு, நல்லா நீங்க இதை எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இது நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கிளியர்? நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நம்பர் 2 போடுங்க. ரெடியா இருக்கீங்கன்னா நம்பர் 2 போடுங்க. நான் திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிடறேன். சங்கரன் சார் ரெடி, ரகுராம் ரெடி, எஸ் சார், ஓகே, அரவிந்தன் ரெடி, ரைட்டுங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் தொழில் பண்ணணும்னு எழுதிக்கிறீங்க. தட் இஸ் கால் கோலுங்க. சார் ஸ்கிரீன்ஷாட் ஆல் ஸ்லைட்ஸ். சார் இது புரிஞ்சுக்கணும். அதாவது சங்கரன் சார் சொல்ற ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நான் சொல்ற ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும் சங்கரன் சார். அதுக்காக தான் நான் இங்க சொல்றேன். வேல்முருகன், ஓகேங்களா? தேங்க்யூ முருகன் சார், தேங்க்யூ வெரி மச்ங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் தொழில்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் கோலுங்க. அந்த கோலை அப்படியே உடைக்கணும். எப்படி உடைக்கணும்னு கேட்டீங்கன்னா, 4 உடைக்கணும். அந்த 1 கோடியை 4 உடைக்கணும். 3 மாசத்துக்கு ஒவ்வொரு குவார்டருக்கு 25 லட்சம் ரூபான்னு உடைக்கணும். தட் ஸ்டெப் 2ங்க. அந்த 3 மாசத்தை 3ஆ உடைக்கணுங்க. ஒவ்வொரு மாசமா உடைக்கணும். ஒவ்வொரு மாசமா உடைக்கணும். அது ஸ்டெப் 3ங்க. அந்த 1 மாசத்தை 15 நாளா உடைக்கணுங்க. 15 நாளா உடைக்கணுங்க. ஸ்டெப் 4ங்க. கடைசியா நீங்க லேண்ட் ஆக வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு என்ன தொழில் பண்றோங்கிற இதை லேண்ட் ஆகும். அதாவது ஒரு வருஷத்தை 4 குவார்டரா பிரிக்கணும். 4 குவார்டரை, ஒவ்வொரு குவார்டரை 3ஆ பிரிக்கணும். ஒரு குவார்டர்ல இந்த 1 மாசத்தை 2ஆ பிரிக்கணும். ஒரு 2 மாசத்தை 15 நாளை 2ஆ பிரிக்கணும். 2 வாரமா பிரிச்சு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் கால்ட் கோலுங்க. ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? இஃப் யூ ஆர் ஆல் கிளியர், யூ கேன் புட் நம்பர் 2. If you all clear, you can put number 2. Yes, my dear friends. இத தான் நம்ம growth ன்னு சொல்றோம். இந்த growth எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு விஷன் இருக்கலாம், மிஷன் இருக்கலாம், ஆனா பிசினஸ் கோல் தான் ரொம்ப முக்கியம். இங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு இங்க போட்டிருக்கேன். இந்த 2 வித்தியாசத்துல இப்ப ஒரு சின்னதா குயிக்கா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 2 பிக்சர்ல எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுங்களா? எத்தனை வித்தியாசம் நம்பர் தான் சார் வேணும். என்ன வித்தியாசம் வேண்டாம் சுதாகரன் சார். எத்தனை வித்தியாசம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு 10 செகண்ட் தரேன். இதுக்கு, இந்த பிக்சருக்கும், ரைட் சைட் பிக்சருக்கும், லெஃப்ட் சைட் பிக்சருக்கும் எத்தனை வித்தியாசங்கிற கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு 10 செகண்ட் தரேங்க. 10, 9, 8, 7, 5, 6, 5, 4, 3, 2, 1, 0. எஸ், வாட் எவர் தி ஆன்சர் நீங்க எழுதலாம். 5 வந்துருச்சு. அசோக் மேத்தா 5ன்னு போட்டாரு. ஜெயக்குமார் 4ன்னு போட்டாரு. செந்தில் 2ன்னு போட்டாரு. வேற யாராவது பாஸ்கரன் 2ன்னு போட்டாரு. பிரசாந்த் 1ன்னு போட்டிருக்கிறாரு. சுப்பிரமணியன் 3ன்னு போட்டிருக்கிறாரு. மணி 1ன்னு போட்டிருக்கிறாரு. விவேகானந்தன் 3ன்னு போட்டிருக்காரு. சுரேஷ் 4. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இதே கேள்வியை நான் இப்ப இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, இந்த 2 பிக்சர்ல எத்தனை வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. ஆனா
இப்ப கேள்வி மட்டும் மாத்துறங்க, பிக்சர் அதேதான். இந்த 2 பிக்சர்ல இருக்கக்கூடிய 5 வித்தியாசங்களை கண்டுபிடிங்க. 10 செகண்ட் தரேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சீங்களா சார்? கண்டுபிடிச்சீங்களா? ரைட்டு சார். எத்தனை கண்டுபிடிச்சீங்க? 3 கண்டுபிடிச்சுக்கலாம், 4 கண்டுபிடிச்சுக்கலாம், 2 கண்டுபிடிச்சுக்கலாம். அதை விட்டுருங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, இந்த கேள்வி தெளிவா இருந்ததா? அத கேட்ட கேள்வி தெளிவா இருந்ததா? இல்ல 2வது கேட்ட கேள்வி தெளிவா இருந்ததா? 2வது கேட்ட கேள்வி தெளிவா இருந்ததுன்னா நம்பர் 2 போடுங்க. கேட்ட கேள்வி தெளிவா இருந்ததுன்னா நம்பர் 1 போடுங்க. 2வது கேட்ட கேள்வி தான் தெளிவா இருந்தது சார் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் தெளிவா இருந்தது? ஏன் தெளிவா இருந்தது? கோல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர். ஹலோ, யூ ஆல் வித் மீ? இது கோல் இல்ல சார், இது கோல் இல்ல. இது கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி. இது கண்ணை கட்டி, ஹவு மெனி டிஃபரன்ஸ் இதுல என்னங்க? கண்ணை கட்டி இங்க எத்தனை தேடுறோம்? 5 தான் தேடுறோம்னு எழுதி வச்சு தேடுறதா சார் கோல். 5 கோடி ரூபா தொழில் பண்றோம்னு எழுதி வச்சு செய்யறதா சார் தொழில். 5 ரூபா தொழில் பண்றோம்னு எழுதி வச்சு செய்யறதா சார் தொழில். தட் இஸ் கால்ட் கோல் அண்ட் growth. இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 5 P பிரிச்சுக்கணும். இதையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். கோல 5 P பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் P என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட். நம்ம ஒரு கோலுக்கு ப்ராஃபிட் வச்சுக்கணும், பர்சன்டேஜ். 12 மாசத்துல எவ்வளவு ப்ராஃபிட்னு எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? இது பண்றோமா இல்லையா? எஸ்னா 1 போடுங்க சார். எஸ்னா 1 போடுங்க சார். சார் ஆமா சார், நாங்க வருஷம் நாங்க கோல் எழுதி வைப்போம். இந்த வருஷம் வந்து இதை பண்ணணும்னு நாங்க எழுதி வச்ச சிவசுப்ரமணியன் 1 போட்டார். ப்ளீஸ் டெல் மீ 1. தேங்க்யூ வெரி மச்ங்க. எல்லாருமே இதுக்கு போடுவாங்க சார். ஆனா நான் இப்போ எழுதுறேன் பாருங்க. நீங்க பீப்புளுக்கு கோல் போட்டிருக்கீங்களா? என் டீம்ல இத்தனை பேரை இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு கோல் எழுதி இருக்கீங்களா? தட்ஸ் மை क्वेश्चन. என் டீம்ல என் கஸ்டமரை, என்னோட அசோசியேட்ஸை, என்னோட டீம் பார்ட்னரை, என்னோட இத்தனை பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க எழுதிருந்தீங்கன்னா நம்பர் 2 போடுங்க சார். இந்த பீப்புள 2ஆ பிரிக்கிறேன். ஒன்னு கஸ்டமர், இன்னொன்னு டீம் மெம்பர். இத்தனை கஸ்டமர் வந்து 12 மாசத்துல, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு நீங்க எழுதிக்க போதும். 12 மாசத்துல நான் ஒரு 200 கஸ்டமர் கொண்டு வர போறேன்னு எழுதி இருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, எழுதிருக்கீங்களா? 200ன்னு எழுதிருக்கீங்களா? 100ன்னு எழுதிருக்கீங்களா? 50ன்னு எழுதிருக்கீங்களா? 30ன்னு எழுதிருக்கீங்களா? ரைட். அப்படின்னா இன்க்ரீஸ் தி வொர்க் ஃபோர்ஸ்ங்க. கஸ்டமர் எத்தனை பேரை கொண்டு வரோங்கிறது எழுதுறதும் கோல் தான். என் டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் கொண்டு வர போறோங்கிறது எழுதுறதும் கோல் தான். ஹலோ, யூ ஆல் வித் மீ? யூ ஆல் வித் மீ? இதை பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர் 2 போடலாம். இதை பண்ணியிருந்தீங்கன்னா நம்பர் 2 போடலாம். சார் எழுதி வச்சிருக்கணும் சார். நினைச்சதெல்லாம் கிடையாது. நினைச்சது நடக்காது சார், எழுதுனது மட்டும் தான் நடக்கும். எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஹானஸ்டா போட்டுங்க, எனக்கு தெரியாது. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. இருக்கிறவங்க நோன்னு போட்டுருங்க. நோ சார்னா நோ போடுங்க. இருக்கிறவங்க 2 போடுங்க. நோ சார்னா நோ போடுங்க. என் ஓ போடுங்க. அவ்வளவுதான். என் போட்டாலே போதும். நோ கூட வேண்டாம், என் போட்டோம். தேங்க்யூ வெரி மச். இனிமேல் அது எழுதிக்கோங்க. இனிமேல் இது எழுதிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3வது பி சொல்றேங்க, கிரியேட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ். வருஷம் நம்ம கம்பெனியில இந்த ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க. நீங்க கம்பெனி மேனேஜ்மெண்ட் கேட்கணும், சார் நமக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தா சார், 2 ஆக்கணும் சார், இதை 3 ஆக்கணும் சார், இதை 4 ஆக்கணும். அப்பதான் ஆப்ஷன்ஸ் கிடைக்குங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது கோல் தான். வருஷத்துக்கு 1 நாள் இன்க்ரீஸ் பண்ணும். ஹலோ, you all clear about it? If you all clear, you can put number 3. If you all clear, you can put number 3. Yes, my dear friends. Thank you very much. Thank you very much. 4வது P என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஸ். மேக்கிங் நியூ பார்ட்னர்ஸ். திருச்சியில மட்டும் பிசினஸ் பண்ணாம கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட்னரை டெவலப் பண்றோம். திருச்சியில இருந்து தஞ்சாவூர்ல ஒரு பார்ட்னரை டெவலப் பண்றோம். வருஷத்துக்கு எத்தனை பார்ட்னர்ஸை டெவலப் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கீங்களா? It can be a financial partner, it can be a marketing partner, it can be an associate partner. அதாவது பார்ட்னர்னா நீங்க நினைச்சிட கூடாது தொழில இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இல்ல, அவங்கள பத்தியே சொல்லல. கூகுளும் நல்லா கேட்டுக்கோங்க, ஃபேஸ்புக்கும் ஜியோவும் பார்ட்னர்ஷிப் பாக்குறாங்க. They are not they are business partners, ஆனா not profit partners. ஜியோவும் ஃபேஸ்புக் பார்ட்னர் ஆகுறான், பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஹார்லிக்ஸ் செய்யறவன் வேறங்க, விக்கிறவன் வேற. They are called marketing partners. கோல்கேட் பேஸ்ட் செய்யறவன் வேற, விக்கிறவன் வேற. That's called marketing partners. ப்ராடக்ட் பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் வருஷம். இதுக்கு நம்பர் எழுதி வச்சிருந்தீங்கன்னா நம்பர் 4 போடுங்க. இல்லைன்னா என் போட்டா போதும். நோ சார், இல்லைன்னா நோ போடுங்க. இல்லைன்னா நோ பண்ணுங்க. சேனல் பார்ட்னர், எத்தனை சேனல் பார்ட்னர் எழுதி இருக்கீங்களா? ஐ டோன்ட் நோ. நோ. 5வது பி என்ன சொல்றேன்னா பிளானட்னு சொல்றேன். பிளானட்னா இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகம். இந்த உலகத்துல எத்தனை இடத்துல நான் இந்த வருஷம் பிசினஸ் பண்ண போறேன்னு எழுதி இருக்கீங்களா? ஹலோ சார், தஞ்சாவூர் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணலாம்னு எழுதியிருக்கேன் சார்.
6 ஸ்டேட்ல பண்ணலாம்னு எழுதியிருக்கேன் சார், 6 கண்ட்ரில பண்ணலாம்னு எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா அது 5வது பி. இந்த 5 பியை எழுதி இந்த 5 பியை நோக்கி பயணம் செஞ்சா மட்டும்தான் நண்பர்களே we call it as a growth. We call it as a growth. And that's why I call Amazon ஒரு எக்ஸாம்பிள். அவன் விஷன் வச்சிருக்கான், மிஷன் வச்சிருக்கான், ஆனா அவன் கோல் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, இம்ப்ரூவ் பை 2025ல என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ வாட் ஐ கால் இட் இஸ், இந்த ப்ராஃபிட் அட்டைன் பண்றது தான் growth, இந்த பீப்புள் நம்பர் அட்டைன் பண்றது தான் growth, இந்த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்றது தான் growth, இந்த பார்ட்னர் இன்க்ரீஸ் பண்றது தான் growth, இந்த பிளானட் எத்தனை இடத்துல இந்த தொழில் செய்யப்படுங்கிறத இன்க்ரீஸ் பண்றது தான் growth. And I call it growth is life and life is growth. Thank you very much. It is 7 o'clock. 8 o'clock ஆயிடுச்சு. 1 hour முடிஞ்சிருச்சு. Thank you very much. Thank you very much. இத செய்யறவன் தான் லீடர் நண்பர்களே. And over to the auditor and Kadir. Thank you very much, Kadir. Thank you, sir. என்னோட phone number and email ID. If you have anything, you can note down. Yes, my dear. Thank you சுப்ரமணியம் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல அருமையான செஷன் நிச்சயமா 160 170 பேர் இருந்தாங்க. 120 பேர் ரொம்ப நம்ம அருமையான செஷன். சர்வைவல் என்ன, ஸ்டெபிலிட்டி என்ன, அபண்டன்ஸ் என்ன அப்படி தெளிவா புரிய வச்சுக்கிறீங்க. ஒரே ஒரு நம்பர், நிறைய பேர் ரிலீவ் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். இப்ப சாரோட செஷன் ஒரு 1 வீக் செஷன் மார்னிங் எவரி மார்னிங் 5 to 6 அந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒன்லி 50 பீப்புள்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். யாரு முதல்ல நம்பர் இன்ஃபார்ம் பண்ற 50 பீப்புள்ஸ் மட்டும் நாம எடுத்துக்கலாம்னு இருக்கோம். எடுத்துக்கிட்டு மார்னிங் 5 to 6 ஒரு நான் டைம் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால நீங்க யார் மூலமா டீம் நம்ம லீடர்ஸ் யாரோ அவங்க மூலமா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆட் பண்ணிக்குவோம். செஷன் எப்பன்றது சொல்றேன் நானு. சுப்ரமணியன் சார் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த செஷன் 1 வீக் செஷன் எப்படி இருக்கும்ன்றத பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க சார். நீங்க கண்டிப்பா சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச் ஆடிட்டர் சார். மீண்டும் நண்பர்களே, நம்ம ஒரு 7 days செஷன் பிசினஸ் லீடர்ஷிப் கோச்சிங்கிறது நடத்துறோம். அதை தான் நானும் ஆடிட்டர் சார் கதிர் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். 7 நாட்கள் தொடர்ந்துங்க. காலையில 5 to 6 மணி கரெக்டா 1 hour செஷன். ஏன் இந்த 5 to 6 மணின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் மேனுக்கு மீது எல்லா நேரமே அவன் பிஸி தான். 12 மணிக்கு கதவை தட்டிட்டு ஷட்டரை போட்டுட்டு அவன் உள்ள கணக்கு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டுங்களா? அதனால நைட் 12 மணி கூட அவன் ஃப்ரீ கிடையாதுங்க. அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறது தான் அவன் ஃப்ரீ. அவன் தூங்கி எந்திரிக்கிறது எந்த ஒரு பிசினஸ் மேன் 4:30 மணிக்கு எந்திரிச்சு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த 5 to 6ங்க. இந்த 5 to 6ல 7 daysல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிசினஸ்ல லீடர்ஷிப்ல உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி இருக்கு, என்ன கேப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் சயின்டிபிக்கா. நம்பர் 1, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைப்படுங்கிறத அந்த குவாலிட்டிஸ் சொல்லிடுறேன். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் 2 days செஷன் நடக்கும். அடுத்த 4 days செஷன் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி நம்ம தொழில பிராக்டிஸ் பண்றது, இதுதான் சார் முக்கியம். இந்த 4 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில எப்படி பிராக்டிஸ், அதான் என்கிட்ட என்ன இருக்கு, இப்ப 100ன்னு வைங்களேன், என்கிட்ட 40 இருக்கு, 60 இல்ல. அந்த 60 என்ன இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இதை எப்படி ஃபில் பண்ணலான்னு அடுத்த 4 நாள் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கான செஷனா இருக்கும். அது பிராக்டிஸ் செஷன்னே நம்ம சொல்றோம். அந்த 5 to 6. அடுத்த கடைசி நாள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, we are going to give you அடுத்த லெவலுக்கு போறதுக்கு, சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன திறவுகோல் வேணுங்கிற விஷயத்த சொல்றேன். இந்த 7 விஷயம், இந்த 7 நாள்ல 7 மணி நேரத்துல 5 to 6ல ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டீங்கன்னா, 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ரெடி ஆகி உட்கார்றது 2வது விஷயம். ஜெயிக்கிறவங்கனால மட்டும்தான் எந்திரிக்க முடியும். குளிச்சுட்டு உட்காரணும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த 5 to 6 கத்துக்கிட்டதை 7 மணிக்கு மேல நம்ம தொழில இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த நாள் இது 7 நாளா பிராக்டிஸ் பண்ணும்போது, ஐ டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையிலேயே மட்டும் இல்ல, உங்க தொழிலையும் மாற்றம் வந்திருக்கிறதுக்காக தான் இந்த செஷனை பிளான் பண்ணிருக்கோம். அதுதான் நானும் ஆடிட்டர் சாரும் நம்ம கதிரும் பேசிட்டு இருக்கோம். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிச்சயமா நம்ம மெம்பர்ஸ் ஆட் ஆனவன்னு சொல்றேன் சார். உங்களுக்கு நிச்சயம் நிறைய பேர் 50க்கு மேலே வருவாங்க. ஒரு 50 பீப்புள்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்கலாம்னா உங்களுக்கு சொல்றேன், இன்ஃபார்ம் பண்றேன். ஆமா சார். இப்போ ஃபீட்பேக் செஷன் பிளான் பண்ணிக்குவோம். பிரகாஷ் எஸ் சார்.
வணக்கம் சார், சுப்பிரமணியன் சார். வணக்கம் பிரகாஷ், சொல்லுங்க. உண்மையிலுமே எக்ஸலன்ட் செஷன் சார். இப்போ உண்மையிலுமே அந்த கோல் நீங்க சொன்ன ஒரு விஷயம் இனிஷியேட்டிவ். எவ்ரிபடி வீட்ல உட்காந்து சும்மா உட்காந்துட்டு நான் அது பண்ணலன்னு கம்ப்ளைண்டா பண்றதோட முதல் ஸ்டெப் நான் எடுத்து வச்சு என்னன்ற தேடல் உருவாகிற விஷயம் உண்மையிலுமே எக்ஸலன்ட் சார் அது. ஏன்னா எல்லாத்துக்குமே விதை அதுதான். நம்ம எங்க தேடுறோம், எங்க லேக் ஆயிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம் அந்த 3 விஷயத்த அழகா பிரிச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப இதெல்லாம அபண்டன்ஸ்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், சர்வே இருக்கும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே நீங்க கிளியர் பிச் கொடுத்துட்டீங்க சார். அது எங்க நாம இருக்கோம்னு உள்ள உனக்குள்ளே தேடு. நீ யாரு, எங்க இருக்க, என்ன பண்ண போற, அத்தனை விஷயம் இதுக்குள்ள இருக்கு. இந்த 1 hour செஷன் மோர் என்ன உல்ஃப் அப்புறம் இது அடுத்த பரிமாணம் தான். போன தடவை நம்ம உல்ஃப் எப்படி கொண்டு போனோம், ஒரு லீடர்னா என்ன, அது எப்படி பாதுகாக்கணும் டீம், இப்ப நீ எப்படி உருவாக்கணும்ன்ற ஒரு விஷயத்த அழகா கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்ஸ் a lot சார். மெனி மோர் செஷன். அடுத்த இந்த 7 day செஷன்ல உண்மையிலுமே நாங்க எங்களை செதுக்கிக்கிறதுக்கு உங்களை நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்ஸ் a lot சார். யூ வெல்கம். தேங்க் யூ சத்யா சார். சார் தேங்க்யூ வெரி மச் சார். இந்த ஒண்டர்ஃபுல் செஷன் ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது. அது எப்படி இந்த எனர்ஜி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இதுகிட்ட இருந்து சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இந்த 1 hourல முடிக்கும் போது எல்லார்கிட்டையும் அநேகமா டோட்டலா 134 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஐயோ முடிச்சிட்டாரே அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. ஸ்பீடா போய் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏதோ பாகுபலியில செகண்ட் பார்ட் போட்ட மாதிரி இன்னொரு பார்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவு ஸ்பீடா ரொம்ப அழகா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் விஷன் அப்படின்றதுக்கும் அதே மாதிரி மிஷன் கோல் அதை நீங்க பிரிச்சு சொன்னது அநேகமா நிறைய பேருக்கு இது புதுசா இருந்திருக்கும். ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் புது விளக்கங்கள். அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இனிஷியேட்டிவ் தான் இருக்கிறதுலே டாப் அப்படின்ற விஷயத்த நீங்க உறுதிப்படுத்தினது. எல்லாரும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 5P கொடுத்தது, ப்ராஃபிட், பீப்புள், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பார்ட்னரை தேடக்கூடிய விஷயம். அதெல்லாம் விட லாஸ்டா ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எங்க பிடிக்கிறீங்கன்னு தெரியல, பிளானட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பிளானட் வார்த்தை பொதுவா எந்த ட்ரெயினர்ஸும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இசான் மஸ்க் மட்டும் தான் சொன்னாரு. டெஸ்லாவோட ஓனர் சொன்னக்கூடிய வார்த்தை, நான் செவ்வாய் கிரகத்துல எல்லாரையும் கொண்டு போய் இறக்கி காமிக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் பணம் தயார் பண்றேன் அப்படின்னு. இந்த பிளானட்டுங்கிற வார்த்தை உச்சபட்ச வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு வேர்ல்டை யூஸ் பண்ணிருக்கலாம், யூனிவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அதை தாண்டி பிளானட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த பீக்காக யூஸ் பண்ணியிருந்தா கூட இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு விஷயம். அப்போ மேபி நமக்கும் வேற பிளானட்ல நாளைக்கு கஸ்டமர் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஒரு புது விஷயத்த அப்படியே மாதிரி ஒரு சூழல். அதனால நிறைய வார்த்தைகள், அதை நீங்க உச்சரிக்கிற விதம், ஒரு வார்த்தையை நம்ம புதுசா கத்துக்கிறோம். அந்த அபண்டன்ஸ்ங்கிறது இன்னவரையும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க யாரும். ஐ திங்க் எங்க லீடர்ஸை சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த வார்த்தை புது வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நம்ம உருவாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இங்க சேர்மனும் எங்களோட எம்டியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், அடுத்த தலைமுறைக்கான பிசினஸ் தான் சொல்லுவாங்க. 100 வருஷம் நம்மளோடது எல்லாமே இருக்கணும், நம்ம உருவாக்கக்கூடிய எல்லாமே 100 வருஷத்துக்கு மேல இருக்கணும், 100 வருஷத்துக்கு மேல இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வார்த்தை இன்னவரையும் கிடைக்கல. கமலஹாசன் மாதிரி எனக்கு அந்த வார்த்தை இப்ப இன்னைக்கு புதுசா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். எக்ஸலண்டா இருந்தது. அந்த அருமையான புக் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதாவது மிராக்கிள் மார்னிங்ஸ் அப்படின்ற புக்கு. அந்த புக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மா ரெடியா இருக்கும் வித் டீமோட. தேங்க்யூ வெரி மச் சார். மைக்கேல் ராயப்பன் சார். மைக்கேல் ராயப்பன் சார் நிறைய ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாரு. இருக்காரா? மைக்கேல் ராயப்பன் வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ங்க அவரு. எஸ் சார். மியூட் எடுத்துடுங்க சார். சார் இப்ப பேசுங்க சார். ஹலோ சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது செஷன். நல்லா ஒரு பிசினஸ் பீப்புளை மோட்டிவேட் பண்ற மாதிரி நல்ல செஷன் இருந்தது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால சாருக்கு ரொம்ப நன்றி. இது மூலமா எல்லாரும் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு புது உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த உத்வேகத்தை உருவாக்குன
இனிஷியேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்க நீங்க இன்ஸ்பைரிங்கா இதுக்கெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க எந்த டீம் சார்? யார் தஞ்சாவூர்? நீங்க திருச்சி தான் சார். சார் திருச்சி தான். யார் டீம் நீங்க? ஹலோ, யார் டீம்னு கேட்டேன் சார். சந்திரசேகர் சார் டீம். வெரி குட் சார். சரி 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 தேங்க்யூ சார். டீம் சந்திரசேகர் சார் இருக்காரா? சங்கர் ஏப்பா? சந்திரசேகர் சார் இருக்காரு, இவரும் இருக்காரு சார். சந்திரசேகர் சங்கர் 2 பேர்த்தையும் மீட் எடுத்துக்கணும் சார். எடுத்து விட்டாரு சார், அவங்க தான் எடுக்கணும். சந்திரசேகர் சார் அன்மியூட் பண்ணுங்க. சார் சந்திரசேகரன், டீம்மேட் சந்திரசேகரன் பேசுறேன் சார். ரொம்ப அருமையான சார். லாஸ்ட் செக்ஷன்ல இந்த பாக்ஸ் பத்தி அருமையா லீடர்ஷிப் குவாலிஃபைடு பத்தி சொன்னார் சார். ஒரு லீடர் எப்படி கடைசி வரலாம் எல்லாரையும் சாப்பிட வச்சு கடைசியா சாப்பிட்டு தன்னுடைய இதை கட்டுற மாதிரி அந்த பழைய செக்ஷன்ல சொன்னாரு. இந்த செக்ஷன்ல ரொம்ப பிரமாதமா சொன்னார் சார். ஒரு லீடர் எந்த அளவுக்கு லீடர்ஷிப் ஷார்ப்னஸ் பண்ணணுமோ அந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு சார். ஆல்ரெடி ஒரு லீடரா இருந்தாலும் இனி அதை எப்படி அதை ஒரு ஷார்ப்னஸ் பண்ணி இன்னும் பிசினஸ் எப்படி மேல கொண்டு போகலாம், ஒரு டீம் எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷனை அருமையா கற்றுக் கொடுத்துருக்காரு சார். வெரி நைஸ். அவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். தேங்க்யூ சார். பாஸ்கர் சார் இருக்காரா? பாஸ்கர் சார். சங்கர் வந்துட்டார் சார். சங்கர் பாஸ்கர் சார் அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். பாஸ்கர் சார். சார் கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது பாஸ்கர் சார். ஓகே சார். ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா ஒரு நிமிஷம் கூட விடாம ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கேன் சார். இதை வந்து 2 பார்ட்டா சொல்லலாம். சாருடைய அவருடைய பிரசன்டேஷனை பத்தி சொல்லணும்னா அப்படியே லைவா வச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆக்டிவா அவங்க வெறும் வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியில சுத்தி வர்றது அப்படியெல்லாம் இல்லாம அந்த ப்ரோக்ராம்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்காக அந்த நம்பர்ஸை சொல்லி அதை போட வச்சு நான்லாம் அப்படியே ரெடியா கீபோர்ட்ல கை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் சார். அந்த மாதிரி எங்களை சுறுசுறுப்பா தூங்க விடாம ஆக்டிவா வச்சிருந்தாங்க. செஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு சார். நிறைய விஷயம் வந்து நானே நோன் போடுற அளவுக்கு தான். நான் ஒரு லீடரா இருந்தா கூட இப்ப இன்னைக்கு நான் ஜட்ஜ் பண்றேன் என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஒரு 10-15% தான் என்கிட்ட இருக்க போல் இருக்கு. இன்னும் 85% டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஸோ இந்த 4 o'clock அந்த 5 o'clock செஷன்ல ஃபர்ஸ்ட் மெம்பரா நான் சேரணும் சார். மெயினா வந்து அந்த ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக, பசிக்காக, ருசிக்காக, இல்ல நம்ம காலத்துக்கு அப்புறமும் எத்தனை வருஷம் அந்த பேரை நிலைக்க வைக்கிறதுக்காக இதுக்காக ஒர்க் பண்றதுதான் அந்த வந்து அந்த விஷயங்கிறத ஈஸியா புரிய வச்சாங்க சார். அது வந்து உண்மையில எனக்கே நான் ஃபர்ஸ்ட் அந்த சர்வைவல்ங்கிறதுக்கெல்லாம் நோ தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு புரியல அது. அப்புறம் சார் அவ்வளோ கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2வது அந்த இனிஷியேட்டிவ்னு எல்லாரும் சொன்னது போல வாட் எவர் தி சிச்சுவேஷன், வாட் எவர் தி ரீசன், நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். அந்த இதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம முன்னாடி எடுத்து வைக்கணும்னு அந்த ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. எல்லாரும் நிற்கும் போது ஒரு ரெட் கலர்ல ஒரு கார்ட்டூன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்குது. ஸோ அது அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிருக்கு சார். ஸோ எல்லா விஷயங்களும் ரொம்ப இதா இருக்கு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி கடைசியில டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கும் பார்த்தாக்க டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இன்னொரு பார்ட் கூட வச்சுக்கலாங்க சார் இதே டாபிக்ல. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சங்கர் சார் குட் ஈவினிங் சார். சார் ரியலி ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன் சார். லாஸ்ட் டைம் பிரகாஷன் சொன்ன மாதிரி ஹோல்ஃப் அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா இருந்தது சார். அது மாதிரி வே டு டூ இட், அதாவது ஒவ்வொரு பிளானிங் வந்து நம்ம வச்சுக்கணும். விஷன் மட்டும் அந்த ஹெலன் கில்லர் வந்துட்டு அவங்க எக்ஸாம்பிள் சொன்னும்போது கண்ணு இல்லைனாலும் வந்துட்டு விஷன் இல்லாம இருந்தா சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பயரா இருந்தது. ஸோ ஒரு விஷன், மிஷன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் இந்த மீட்டிங். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். தேங்க்யூ. நந்தகுமார் இருக்கியா? நந்தா அன்மியூட் பண்ணுங்க.
வேற யாரும் பேசணும்னா வந்து நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க. நந்து அன்மியூட் பண்ணுங்க நந்தா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் சார் சுப்பிரமணியன் சார் ரொம்ப அருமையான செக்ஷன் சார். அந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கறதா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொரு மீட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி முக்கியமா இந்த லீடர்ஸ் ஒரு ட்ரீம் வந்துட்டு செட் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சன்னதிக்கு அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு இல்ல 200 ஆண்டுகளுக்கு நம்மளை பத்தி பேச வைக்கிறதுக்கான ஒரு 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 தளமா கரெக்டா நம்ம குரூப் அமைஞ்சிருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம டீலர்ஸை கொண்டு போறதுக்கு கரெக்டான ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஒரு ஸ்லோவா உட்காந்துருக்க நேரத்துல ஒரு திடீர்னு ஒரு இந்த ராக்கெட்ல கீழே பத்த வச்சுட்ட மாதிரி பத்த வச்சுட்டீங்க. அது உண்மையிலே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் சார். உண்மையிலேயே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் சார். கண்டிப்பா நல்லா கீழே கொண்டு போய் சேர்த்து அடுத்த நல்ல ஒரு லீடர்ஷிப்பா அடுத்த 100 தலைமுறைக்கும் வர மாதிரியான பிசினஸ் நம்ம இருப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திருவாரூர் பாஸ்கரன் சார் இருக்காரு. பாஸ்கர் சார், திருவாரூர் பாஸ்கர் சார். சார் அன்மியூட் பண்ணுங்க. இல்லையா? எடின் இருக்காரு சார். எடின் அன்மியூட் பண்ணுங்க. எடின் சார் வணக்கம் சார். சார் உண்மையிலே செஷன் சூப்பரா இருந்துச்சு சார். பாஸ்கர் சார் சொல்ற மாதிரி தான் சார் என்னோட ஒரு சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு இதுல லாக் ஆயிருக்கேன் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. ஹலோ சொல்லு. அது இல்லாம எனக்கு கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கோம் சார். இந்த சார் சொன்னார் ஒரு 6 ஸ்டேட் 6 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் சொன்னார்ல, அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சாட்டர்டே அன்னைக்கு கும்பகோணத்துல ஒரு சிபி மீட்டிங் போறதுக்காக நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல வந்து நம்ம லாக் ஆகிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் இன்னும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுல தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த 5 to 6 அந்த செஷனுக்கு வந்து நானும் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறேன் சார். என்னையும் ஒரு பேரா சேர்த்துக்கிறேங்க. ரைட் சார். நம்ம ரகுராமன் சார் பேசுங்கிறார் சார். ரகுராமன் சார், நியூ என்டர்பிரனர் சார். வணக்கம். ஓகே வாங்க சார். வாங்க சார். சுப்பிரமணியம் சார், ரியலி கிரேட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இதுல எனக்கு ரொம்ப கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கோலை வந்து ஒரு இயர் கோலு, அந்த இயரை 4ஆ டிவைட் பண்ணி 4 குவார்டரா மாத்துறது. தென் அந்த ஒவ்வொரு குவார்டரையும் ஒவ்வொரு மாசமா 3ஆ பிரிக்கிறது. 3 2 அதை ஒவ்வொரு மாசமே 2ஆ பிரிச்சு 15 டேஸ்க்கு ஒண்ணு அதை வீக்லியா கன்வெர்ட் பண்றது. இது வந்து ஒரு நல்ல லேர்னிங் சார். அதுக்கடுத்து கோல்ல 5P கொடுத்து ப்ராஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே குவான்டிஃபை பண்றது. 2வது பீப்புள்ல எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள், அதே மாதிரி கிரியேட்டிவ் நியூ ப்ராடக்ட்ஸ் பார்ட்னர்ஸை உருவாக்குறது, பிளானட்ல நம்ம எத்தனை நம்பர் அப்படின்றது இந்த குவான்டிஃபை பண்றது ரியலி கிரேட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சுப்பிரமணியன் சார், தேங்க்யூ வெரி மச். ஃபைனலா அன்பழகன் சார் சொல்லுங்க சார். சார் பேசுங்க. அன்பழகன் சார் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அன்மியூட்ல தான் இருக்கு. ஓகே சார். சார் பேசலாம் சார். அன்பழகன் சார்.
வாய்ஸ் கேட்கலையே. ஆடியோ ஏதோ ப்ராப்ளமா இருக்கு சார். கதிர் சார். சார் முடிச்சலாமா சார்? முடிச்சிடலாம் சார். ரைட் சார், ரைட் சார். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க முடிச்சிருச்சு, நீங்களே முடிச்சு வச்சிருங்க சார் ஃபைனலா. நிச்சயமா வந்து அடுத்த செஷன் வந்து ஒரு 1 வீக் செஷன் வந்து ஒரு அருமையான செஷனா பண்ணிக்குவோம். நம்ம வந்து மெம்பர்ஸ் மட்டும் என்னன்னு யாருன்னு கேட்டுட்டு வந்து ஒரு 1 வீக்ல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த சென்றிய குழுமத்தின் சார்பாக இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மிக்க நன்றி. சுப்பிரமணியன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு வைப்ரண்டான செஷனா இருந்தது. அந்த 1 வீக் செஷன் நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிசினஸ புரட்டி போடக்கூடிய தருணங்களாக கண்டிப்பா அந்த 1 வீக் செஷன் வந்து இருக்கும். நம்ம நிறுவனத்தோட சேர்ந்து நம்ம நிறுவனத்துக்கு என்ன தேவை, நமக்கு என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கோம், அதோட சேர்ந்து தான் வந்து அந்த 1 வீக் செஷன் வந்து டிராவல் ஆக போகுது. எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரியோ குழுமத்துக்கான ஒரு செஷனா வந்து அந்த 1 வீக் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு 100% பயனுள்ள வகையில் தான் அந்த செஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் இங்க வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சுப்பிரமணியன் சார். நீங்க வந்திருந்து சிறப்பா இதை பண்ணி கொடுத்ததுக்கும் நன்றி. சென்றிய குழும நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.